Okay. So now let us start with the introduction. So அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா வாட் இஸ் பைத்தான், இதான் நம்மளோட முதல் கேள்வி. அடுத்து வை பைத்தான், இதான் நம்மளோட அடுத்த கேள்வி. ஸோ அப்போ வாட் இஸ் பைத்தான் அண்ட் வை பைத்தான் அப்படின்ற டூ கொஸ்டின்ஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு ஆஸ்க் ourselves. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பைத்தான் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னது, ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே இப்போ இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணணும்னா, இந்த செஷன் நீங்க உட்காந்து அட்டன் பண்ணணும்னா, நான் ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் நீங்க எல்லாருமே என்னன்னா ஒரு ஹியூமன் பீயிங். எனக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரியும். நீங்களும் இந்த செஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களுக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் பேசுற மொழி தமிழ் அண்ட் நான் எழுதுற லாங்குவேஜ்ன்றது இங்கிலீஷ். ஸோ அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ். ஸோ அப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த செஷனை நீங்க அட்டன் பண்ண முடியும். அப்ப இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி, லாங்குவேஜ். தமிழ்ன்றது ஒரு மொழி, இட்ஸ் லாங்குவேஜ். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹியூமன் டு ஹியூமன் இனிமே இன்ட்ராக்ட் பண்றதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட இனிமே நான் பேச போறேன். ஸோ கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தாங்க தெரியும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி, ஆன் ஆஃப். ஸோ ஜீரோனா ஆஃப், ஒன்னுனா ஆன். இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்க யூஸ் பண்ற மவுஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துக்கூட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் பிஹைண்ட் த சீன்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். நம்மளும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல பேச முடியுமா அப்படின்னா முடியாது. நம்மளோட பிரெயின் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல் இல்லை, கெப்பாசிட்டியும் கிடையாது. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டியில ரன் ஆகுற ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட நான் பேசி எனக்காக ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு ஒரு டாஸ்க் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன்னா என்ன, ரியல் டைம்ல என்னென்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் எனக்காக ஒரு வேலை செய்யணும். நான் சொல்றது அது கேட்கணும். அப்போ அதுக்கு முதல் நான் பேசுறது கம்ப்யூட்டருக்கு புரியணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி சில லாங்குவேஜஸை நம்ம கற்றுப்போம். அது ஒரு கம்பெனி வேர்ல்டு வைட்ல ஒருத்தன் ஒரு லாங்குவேஜ் விட்டான். லைக் இந்தாங்க சி படிங்க, C++ படிங்க, அண்ட் ஜாவா யூஸ் பண்ணுங்க, பைத்தான் யூஸ் பண்ணுங்க, அண்ட் சேம் கோ ஃபார் ரூபி, பாஸ்கல், கோ அண்ட் PHP, டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நம்ம நிறைய இருக்கு. சப்போ நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ எப்படி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸ், இந்த மாதிரி எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு. அவங்கவுங்க ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு தே ஆர் யூசிங் தம். ஸோ அதே மாதிரி வி ஹாவ் அ லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் இந்த மார்க்கெட். அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லாங்குவேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பைத்தான் அப்படின்னு நான் படிக்கிறேன். ஸோ ஒரு ஹியூமன் பீங்காக நான் ஒரு பைத்தான்ன்ற ஒரு மொழியை படிக்கிறேன், ஏன்னா அது கம்ப்யூட்டருக்கு புரியும்னு. அண்ட் மறுபடியும் எப்படி கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தானே புரியும், அது எப்படி பைத்தான் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ நடுவுல இந்த லாங்குவேஜ் கூடயே உள்ள என்ன வருதுன்னா ஒரு சாஃப்ட்வேர் உள்ள இன்பில்ட்டா வருது, விச் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்லேட்டர். இந்த டிரான்ஸ்லேட்டர்ன்ற டூல் என்ன பண்ணும்னா நம்ம அடிக்கிற பைத்தான் கோட கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்றவர். அவர் யாருன்னா இன்டர்பிரட்டர். அப்ப நீங்க இப்போ நம்ம என்னோட இந்த விண்டோஸ் மிஷின்ல, ஸோ திஸ் இஸ் மை விண்டோஸ் மிஷின், இந்த விண்டோஸ் மிஷின்ல பைத்தான் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி I'm going to install. அப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்டர்பிரட்டார்ன்ற சாஃப்ட்வேரும் சேர்த்து வந்துடும். ஸோ தட் கம்ப்யூட்டர் நான் அடிக்கிற லாங்குவேஜை இன்டர்பிரட்டார் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணி நமக்கு என்னன்னா நான் எதிர்பார்க்குற அவுட்புட்டை கொடுக்க போகுது. அப்போ திஸ் இஸ் வாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இனிமே யாருன்னா பைத்தான்னா என்ன, ஜாவானா என்ன, C++னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம் கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்காக ஒரு லாங்குவேஜுங்க. C++ எல்லாமே அதுக்குள்ள கம்பைலர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜாவால JVM, பைத்தான்ல இன்டர்பிரட்டார், அப்படி ஒரு லாங்குவேஜஸ்க்கு உள்ள இருக்கும். இட்ஸ் வில் கன்வெர்ட் யோர் கோடு டு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட். ஸோ அப்போ பைத்தான்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறது. பட் C++ இருக்கு, ஜாவா இருக்கு, இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கே. இது இல்ல எதுக்காக நீங்க இந்த கோர்ஸ்ல பைத்தான்ன்றதை காம்ப்ளிமெண்டரியா எடுக்கிறீங்க? ஸோ அப்போ அதுதான் நம்மளோட அடுத்த கேள்வி. இட்ஸ் கம்ஸ் டு த கொஸ்டின் ஆஃப் வை பைத்தான் அப்படின்ற செகண்டரி கொஸ்டின் கூட நம்ம போக போகிறோம். ஸோ வை பைத்தான் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லலாம், வாட் இஸ் அ பைத்தான், வை பைத்தான் என்ன. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்ட் என்னன்னா AWS அண்ட் DevOpsக்கு ஏதோ ஒரு இடத்துல பைத்தான் யூஸ் ஆகும். அது எங்க யூஸ் ஆகுன்றது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல தான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு அது ஐ புட் இட் ஆன் ஹோல்ட். அது முதல்ல நம்மளுக்கு பைத்தான்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ரியல் டைம்ல எங்கன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பட் நான் ஒரு கம்ப்ளீட் பிகினர், ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா ஆன் வாட் இஸ் பைத்தான். ஸோ நான் ஒரு கம்ப்ளீட் பிகினர் இருக்கும்போது வை டிட் ஐ சூஸ் பைத்தான் அப்படி ஒரு கேள்வி நான் கேட்கும்போது
ஒரு கம்ப்ளீட் பிகினியர் ஒரு ஃப்ரெஷர் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நினைப்பானா, இந்த லாங்குவேஜ்ல எது ஈஸியஸ்ட், அதுதான் நம்மளுக்கு ஒரு மெயின் பாயிண்டா அஃபெக்ட் ஆகும். இருக்கிறதுலே எது ஈஸி, அப்பதான் நான் சீக்கிரம் கத்துப்பேன், எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியா மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ ட்ரெண்டிங்ல இருந்தாதான் எனக்கு நிறைய பேர் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கும். ஸோ அதோட ஃபியூச்சரும் ஸ்கோப்புமே நிறைய இருக்கும். அப்போ இதுதான் 2 ரீசன்ஸ் வை வி ஆர் ஆல்சோ சூசிங் பைத்தான். அப்போ அதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்கு லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள், ஜஸ்ட் a செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லெட் மீ கோ டு கூகுள் அண்ட் லெட் மீ சர்ச் ஃபார் PyPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் நான் சர்ச் பண்றேன். ஸோ PyPL GitHub அப்படின்னு நான் சர்ச் பண்ணா பாப்புலாரிட்டி ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இது என்னடா, GitHubன்றது ஒரு டெவாப்ஸ் டூல், நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அந்த டெவாப்ஸ் டூல் GitHubல லாங்குவேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பான். ஸோ அவன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு எவ்ரி மந்த் ஒரு டேபிள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு உலகத்துல யாரு பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ல்டு வைட் ஆகஸ்ட் 2023 ரேங்க் 1 யாருக்குன்னா பைத்தான். ஷேர் எவ்வளோனா ஆல்மோஸ்ட் 28% ட்ரெண்டிங்ல இருக்கு, பிளஸ் ஏதோ பாயிண்ட் பிளஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட், C# அப்படியே செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இருக்கு, அவங்கலாம் 15% சிங்கிள் டிஜிட் ஆயிடுச்சு. இப்போ அதிகப்படியான ஷேர் வச்சிருக்கிறதுமே ரேங்க் 1 பைத்தான் தான், ட்ரெண்டிங்லயும் இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, லாஸ்ட் 1 இயர் ட்ரெண்ட்ல இன்க்ரீஸ் தான் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி ஃபியூச்சர்ல கண்டிப்பா பைத்தான் அட்லீஸ்ட் டாப் 3லயாவது இருக்கும். ஸோ டாப் 3ல இருக்கிற ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் தான் பைத்தான். ஸோ அப்போ நம்ம ட்ரெண்டிங்கான ஒரு லாங்குவேஜ் தான் படிக்கணும். ஸோ இங்கே லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் 29 லாங்குவேஜஸ் இருக்கு, 0 பாயிண்ட் சம்திங் அந்த லெவலுக்கும் we have some languages out there. So Python is the trending language out there right now in the world. அடுத்த பாயிண்ட், ஈஸின்னு சொல்றீங்களே, ட்ரெண்டிங்க்கு நான் நெட்ல இருந்து ப்ரூஃப் காமிச்சிட்டேன், ஈஸின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? So let me get an example, just a second. Python. Okay. So I have some PPT. So in the PPT, let me use that. Another community. Okay, did it open? Yes. Okay. In the PPT கொஞ்சம் advanced. So this is fine. So நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லெட் மீ கெட் அன் எக்ஸாம்பிள். ஸோ என்ன எக்ஸாம்பிள்னா, ஸோ இது ஒரு ஜாவா கோடு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் வி ஹேவ் லைக் 306 people. ஸோ 305 people எக்ஸ்க்ளூடிங் தி இதில், எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸோ இதில் நிறைய பேர் ஜாவான்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, C++ அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு, அது என்னன்னு தெரியலனாலும் ஜஸ்ட் ஜாவா அப்படின்னு ஏதோ ஒரு டேர்ம் உங்க லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அப்போ ஜாவா C++லாம் ஃபேமஸ் இந்தியாவில், பிகாஸ் வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்போ ஜாவா தான் புக்லலாம் இருந்துச்சு. ஸோ ஐம் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஜாவா ஃபேமஸாக புக்லலாம் இருந்துச்சு, C++மே என்னோட 12th ஸ்டாண்டர்ட் புக்லலாம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க யூ மே ஹேவ் பெட்டர் எக்ஸ்போஷர். ஸோ இப்போ இது ஒரு ஜாவா கோடு. இப்போ இந்த ஜாவா கோடை நீங்க ரன் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அன் அவுட்புட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட். ஸோ உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னா இப்படி ஒரு அவுட்புட் காமிக்கும். ஆனா இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு 2 வேர்டு இது அவுட்புட்டா நீங்க வர வைக்கிறதுக்கு இதுதான் நீங்க எழுத வேண்டிய கோடு. 3 lines, கிளாஸ் ஹலோ வேர்ல்ட், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், system.out.println. இதில் கிளாஸ்னா என்ன, பப்ளிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, system.outனா என்ன, ஏன் இங்கே டாட் போடுறாங்க, ஏன் இங்கே கேபிட்டல் லெட்டர் இருக்கு, இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன மீனிங், கிளாஸுக்கு என்ன மீனிங், ஸ்டாட்டிக் என்ன மீனிங். கண்டிப்பா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க 300 people இருக்கீங்க, இந்த கோடை நான் இந்த கோடை நான் எழுதி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தவங்க இந்த கேள்வி கேட்பீங்க, எதுக்காக ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை எழுதுறோம், அதுக்கு என்ன அர்த்தம், பப்ளிக்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம். பட் ஆஸ் அ டீச்சராக ஜாவா ட்ரெயினர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர் டாபிக் கவர் ஆக இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். அதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைனா, இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கோடுலேயே நிறைய திங்ஸ், புரியாத வார்த்தைகள், இங்கிலீஷ் தான் எல்லாமே, ஆனால் புரியாத இதெல்லாம் எதுக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியாம எழுதுறோம்.
ஆனால் இந்த கோடை ரன் பண்ணாதான் ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு அவுட்புட்டை வர வைக்கும். சேம் கோஸ் ஃபார் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் as well. ஸோ சிலையும் ஹேஷ் இன்க்ளூட் இன்ட் மெயின் printf ரிட்டர்ன் 0, சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் ஹேஷ் இன்க்ளூட் மெயின் ரிட்டர்ன் 0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். சப்போ இங்கே இந்த ஹேஷ் இன்க்ளூட்னா என்ன, இந்த மெயின் ஃபங்க்ஷன்னா என்ன, ஹெடர் ஃபைல்னா என்ன, சி அவுட்னா என்னன்னு சொல்லிட்டு இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் கம்ப்ளீட் பிகினிங். இந்த லைன்லாம் செமிகோலன் இருக்கு, இந்த லைன்லாம் செமிகோலன் கிடையாது, ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சி ஜாவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 லைன்ஸ் அது நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கு ஒரு ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு வார்த்தையை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுவே பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ இங்கே கிளாஸஸ், ஹெடர் ஃபைல்ஸ், செமிகோலன்ஸ் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு லேர்ன். சின்ஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி, நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக நெட்ல இருந்தே படிச்சு பைத்தானை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் யூ கேன் சி பைத்தான் தான் ஆல்மோஸ்ட் 28%, 100%, மோர் தென் 25, 1/4, மோர் தென் அ குவார்ட்டர் பைத்தான் தான் வேர்ல்டில் யூஸ் ஆகுது. சின்ஸ் எனிபடி கேன் ஈஸிலி லேர்ன்ன்றதுனால பாப்புலாரிட்டி ஸ்கை ராக்கெட்டட். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். நம்ம இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா பைத்தான் தான் என்ன, வாட் இஸ் இட், இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்காக பைத்தான் சூஸ் பண்ணோம், பிகாஸ் இட்ஸ் ஈஸி அண்ட் ட்ரெண்டிங் அண்ட் நம்ம ரியல் டைமுக்கு யூஸ் ஆகும். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கணும். ஏன்னா அப்போதான் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் காமிச்சே உங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுத்துருவேன். இட் வில் பி ஈஸி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் பைத்தான் இன் அவர் மெஷின்ஸ். ஸோ இன்ஸ்டலேஷன் ஆஃப் பைத்தான் அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம அடுத்த செக்மெண்ட்டாக நம்ம உள்ள போகிறோம். பட் பிஃபோர் மூவிங் இன் டு தட் செக்மெண்ட், ஸோ அகெயின் லெட் மீ டெல் யூ திஸ். இது வரைக்கும் நான் பேசினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஆஸ்க் மீ. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்க இந்த லாங்குவேஜோட அந்த லாங்குவேஜை கம்பேர் பண்ணி இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா யூ கேன் புட் தட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். பிகாஸ் சின்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் இன் த செஷன், like 10% of you கேள்வி கேட்டாலே there will be 30 people of you asking me questions. So அதனால if you have any relevant questions, you can do ask me. If there is no, you can say clear and we can move on to the next segments. For DevOps, Linux and Python basics is enough. Linux நீங்க அதிகமா பார்ப்பீங்க, அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். Linux எங்க எவ்வளவு வரும், பைத்தான் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு you have to learn more on Linux. ஏன்னா லினக்ஸ் மட்டுமே வச்சே வேலை இருக்கு, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி. Again, real time where are we using it? Next session நான் சொல்லி தரேன். சுப்ரமணியன், நான் எக்ஸாம்பிளா காமிச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம அதை நான் உங்களுக்கு டெஃபினட்டா I'll be giving it to you. நீங்க சப்போஸ் பைத்தான் படிச்சு வேலைக்கே பைத்தான்ல போறீங்கன்னா என்ன வேலை பார்ப்பீங்க, அதை I'll definitely clear it out. ஸோ இப்போ since everyone is clear and since nobody unmuted, that's good. Now let us move on to the second segment of our today's session. So again, ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். 6th standard 7th standard மேத்தமேட்டிக்ஸ் அந்த லெவல் தான். நீங்க A+Q அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு தான் டிஃபிகல்ட்டி. இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் இஃப் யூ ஆர் குட் வித் மேத்தமேட்டிக்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவலில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கணும். இல்லை, ஒரு சொல்லி கொடுத்தா எனக்கு புரியுங்க, அந்த லெவலுக்கு உங்களுக்கு மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் டு லேர்ன் பைத்தன். ஏன்னா ஜாவா, C++லாம் கூட ப்ராப்ளம் என்னன்னா கான்செப்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், ஆனால் நிறைய இடத்துல இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நீங்கள் எழுதுற மாதிரி வரும். ஸோ தட் இஸ் பிட் டிஃபிகல்ட் இன் ஜாவா, C++. ஆனால் பைத்தான்ல அந்த மாதிரி இல்லை. சின்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி, யூ கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் லேர்னிங் பைத்தன். அண்ட் சொன்ன மாதிரி 6th or 7th standard மேத்தமேட்டிக்ஸ் லெவலில் தான் இருக்க போகுது. அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் பைத்தான் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹரிப்ரியா, அதுக்கு முதல்ல நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்டிங்ன்றதும் பைத்தான்ன்றதும் ஒன்று தான். ஸோ அதை ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுதான். So we'll go step by step, don't worry. So at the end of the both 2 sessions, I'll cover A to Z, because past 3 years ago, from 2020 onwards, 2019 I joined with Greens, but 2022 till present in the Python sessions நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். So I know what questions people will be asking. So all of that is covered as part of this 2 days program.
Just a second, guys. Hold on. Yeah. So இப்போ நம்ம செகண்ட் செக்மெண்ட்ல we are going to focus on installation of Python. So installation of Python அப்படின்ற செக்மெண்ட்ல நம்ம போறதுக்கு முன்னாடி so let's talk about history of Python. History அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கவர் பண்ணிட்டு அடுத்து நம்ம இன்ஸ்டலேஷன் அப்படின்னு நம்ம போகலாம். அப்படின்னா நம்ம என்ன வேர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ பைத்தான்ன்றது ஆக்சுவலாக பழசு. இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் 1991 வந்துருச்சு. அதுக்கடுத்து பைத்தான் 2ன்றது 2000 ரிலீஸ் பண்ணாங்க. பைத்தான் 3ன்றது 2008 வந்துச்சு. அண்ட் டில் ப்ரெசென்ட் வரைக்கும் பைத்தான் 3 தான் போயிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி பைத்தான் 4ன்னு ஒன்று வருமா? ஒரு ஆல்மோஸ்ட் 7 months முன்னாடி பைத்தானோட ஃபவுண்டர் யாருன்னா குய்டோ வான் ராசர். ஸோ ஹீ டோல் தட் இன்னும் உயிரோட தான் இருக்கார். ஸோ ஹீ டோல் தட் பட் எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டு கை. He told in a recent article that Python 4ன்றது எங்களோட கரண்ட் ரோடு மேப்ல கிடையாது. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 4 yearsக்கு there won't be a Python 4. ஸோ அது இப்போதைக்கு எங்களுக்கு பிளான்ல இல்லை. நாங்கள் பைத்தான் 3ஏவே தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்டா 3.11 or 3.12 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் 3 தான். ஸோ பைத்தான் 3 தான் நம்மளும் லேர்ன் பண்ண போறோம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 2ம் 3யுமே டிஃப்ரெண்ட். 2ல ரன் ஆகுற கோடு 3ல ரன் ஆகாது. 3ல எழுதுன கோடு 2ல ரன் ஆகாது. ஸோ கோடு லெவல்லே டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ தே ஆர் நாட் ஃபார்வர்ட் கம்பேட்டபிள் ஆஸ் வெல் அஸ் பேக்வர்ட் கம்பேட்டபிள். ஸோ இப்போ 3.2ல ரன் பண்ண முடியாது, 2.3 ரன் பண்ண முடியாது. சேம் 1 இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, அது எப்படி இருக்கும்னு ஐடியா இல்லை. பிகாஸ் இட் வாஸ் பிஃபோர் ஐ வாஸ் பார்ன் இட்செல்ஃப். ஸோ பைத்தான் 3 தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு லேர்ன். அதுதான் நம்ம இன்ஸ்டாலும் பண்ண போறோம். இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா டெவாப்ஸ்ல டூல்ஸ்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா யூல் பி லேர்னிங் கிட், ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், டாக்கர் இந்த மாதிரிலாம் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி இன்ஸ்டாலிங் இட் என்ன ஒரு EC2 மெஷின் AWSல கிரியேட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆனா இப்போ நம்மளுக்கு ஒரு AWS அக்கௌண்ட்டோ ஒரு EC2 மெஷினோ தேவை கிடையாது. வை? பிகாஸ் நம்ம அடிக்க போறது ஒரு கோடு தான். ஸோ கோடு என்னன்னா பைத்தான்ல எழுதப்பட்ட சில வேர்ட்ஸ். அப்போ அதுக்கு போய் EC2 மெஷின் கிரியேட் பண்ணீங்கன்னா EC2ல என்ன பண்ணுவீங்க? ஒரு லைனக்ஸ் மெஷின் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த லைனக்ஸ் மெஷின்ல போயிட்டு நீங்க கோட் அடிக்கணும். கோட் அடிச்சு ரன் பண்ணணும். கோட் அடிக்கணும்னாலே நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இப்போ நான் என்னோட விண்டோஸ் மெஷின்ல எதில் டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா நோட் பேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்ல டைப் பண்ணிட்டு இருக்கேன். நோட் பேட்ல இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல எடுத்து ஐம் டைப்பிங். ஆனால் இதுவே லைனக்ஸ்ல நீங்க கோட் அடிக்கணும் என்ன பண்ணணும்? விம் எடிட்டர், ஸோ இல்லை நானோ அந்த மாதிரி நீங்க யூ ஹேவ் டு யூஸ் இட். ஸோ விம் எடிட்டர் யூஸ் பண்ணி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன்ல தான் நீங்கள் கோடை டைப் பண்ணுவீங்க. சப்போ இட் இஸ் டிஃபிகல்ட் மீன்ஸ் நீங்கள் லைனக்ஸில் கம்ஃபர்டபுள் ப்ரோ ப்ரோக்ராமர்ஸ்லாம் இருப்பாங்க. காம்படிட்டிவ் கோடர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு விம் எடிட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம நார்மலாக சின்ஸ் வி ஆர் நார்மல் பீப்புள் விம் அண்ட் நானோவில் கோட் அடிக்கிறது டிஃபிகல்ட். அதனால நீங்க உங்களோட ஓன் விண்டோஸ் மெஷினே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் டு இன்ஸ்டால் பைத்தான் இன் யுவர் பர்சனல் லேப்டாப்ஸ் அண்ட் தென் யூ கோனா ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ விண்டோஸ்ல ஒரு ஆப்ஷன், ஹவு டு ஐ இன்ஸ்டால் இட்? ஸோ இன்ஸ்டலேஷன் ஆஃப் பைத்தான் இன்ஸ்டேல். ஓகே, ஸோ தட் இஸ் அவர் நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பைத்தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். ஸோ நம்ம நெட்ல போயிட்டு வில் பி சர்ச்சிங் இன் கூகுள் தட் டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா, ஸோ நான் டவுன்லோட் பைத்தான்னு சர்ச் பண்ண உடனே அஃபிஷியல் லிங்க் பைத்தானே கொடுத்துட்றான். அந்த லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ காப்பி திஸ் அண்ட் ஷேர் இட் இன் யோர் சேட் பாக்ஸ் ஆஸ். ஸோ உங்களோட சேட் பாக்ஸும் நான் அதுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே லெட் மீ ஜூம் இன் அ பிட்.
Okay. All right. So let me zoom in and you can see here Python downloads download 3.11.4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. And okay. So நம்மளுக்கு 3.11.4 and is it open source? Yes, it is open source. எல்லாமே completely free தான். நம்ம DevOps run பண்ற almost all the tools, Jenkins, Ansible, Docker எல்லாமே open source. Python is also free. It's not paid. All the programming languages free தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டவுன்லோட் பைத்தான் 3.11 சொல்லிட்டு இந்த எல்லோ கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் பேஜ் காமிக்கும். ஸோ லெட் மீ கிளிக் டவுன்லோட்ஸ் அண்ட் கிளிக் சேவ். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னன்னா இங்க டவுன்லோட்ஸ்ல பைத்தான் 3.11 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் டவுன்லோட் இஸ் கம்ப்ளீட், அதை கிளிக், இட் வில் ஓப்பன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க 2 டிக் பாக்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஒரு டிக் பாக்ஸ் கிரே அவுட் ஆகி இருக்கும், சில பேருக்கு டிக் எனேபிள் பண்ண முடியாது. இங்க என்ன இருக்கும் 2 டிக் பாக்ஸையும் மறக்காம டிக் பண்ணிடணும். ஸோ அப்போ நம்மளோட அந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்லுவேன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பைத்தான் வித் போத் த செக் பாக்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 செக் பாக்ஸையுமே டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட மெஷின்ல பைத்தான் அப்படின்றது இன்ஸ்டாலேஷன் எனக்கு நடக்குது. So let us wait for a few seconds. Okay, so now you can see here setup was successful அப்படின்னு சொல்லிட்டு setup was successful and நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ வெரி சிம்பிளான ஸ்டெப், யூ ஆர் டவுன்லோடிங் பைத்தான் அண்ட் இன்ஸ்டாலிங் பைத்தான் இன் யுவர் மெஷின். என்ன செக் பாக்ஸ் இருக்கோ அது 2 செக் பாக்ஸும் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்தீங்கனால இன்ஸ்டாலேஷன் ஓவர். இப்போ என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள பைத்தான் உள்ள வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கனாலே எனக்கு இங்கே சைடில் காமிக்குது இந்த மாதிரி ரீசென்ட்லி ஆடட்ல சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கு. இப்போ கோட் அடிச்சு நான் அவுட்புட் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐம் ரைட்டிங் கோட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இப்படி ஒரு அடிக்கிறேன். இது ரன் பண்ணி எனக்கு அவுட்புட் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எங்க ரன் பண்றது? ஹவு டு ஐ ரன் இட், வேர் டு ஐ கெட் இட் அவுட்புட்? ஏன்னா இங்க இந்த நோட் பேடுன்ற சாஃப்ட்வேர்ல ரன்னு ஒரு பட்டனே கிடையாது. அப்போ நான் ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் இங்க ரன்ன்ற ஒரு பட்டனே இல்லை. அப்போ ஹவு டு ஐ ரன் திஸ் கோட் அண்ட் ஹவு டு ஐ கெட் த அவுட்புட்? அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பைத்தானே நம்மளுக்கு என்ன கொடுப்பானா ஐடிஎல்இன்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பான். ஸோ ஆக்சுவலாக அதை ஏன்னா இப்போ நான் திருப்பி டவுன்லோட்ஸ் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணனா அது ரிப்பேர்னு தான் வரும். லெட் மீ பிக் அ ஓல்டர் வெர்ஷன், ஒரு 3.11.3 விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் டவுன் சேவ். இல்லை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணது 3.11 தானே. 1 செகண்ட், இது 3.10. ஓகே, ஸோ 3.10 64 பிட். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறது, இந்த பைத்தான் கூடவே ஒரு சாஃப்ட்வேர் உள்ள வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே இந்த வேர்ட்ல இன்க்ளூட்ஸ் ஐடிஎல்இ அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இட் ஷோஸ் சம்திங் கால்ட் அஸ் இன்க்ளூட்ஸ் ஐடிஎல்இ. இந்த ஐடிஎல்இன்றது என்னதான் நம்மளோட எடிட்டர். நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே பைத்தான் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு எடிட்டர் கொடுத்துறான் ஐடிஎல்இ. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல எடிட்டர் மாத்திடுவோம். பட் இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க உங்களோட ஸ்டார்ட் பட்டன்ல ஐடிஎல்இ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎல்இன்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ண பைத்தான் வெர்ஷனோட ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கோட் அடிச்சு நம்ம அவுட்புட் பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் வேர் ஐம் கோயிங் டு டைப் த கோட் அண்ட் வேர் ஐம் கோயிங் டு கெட் த அவுட்புட். அண்ட் நோட் பேட்ல இனிமேல் நம்ம டைப் பண்ண போறது இல்லை, மீன்ஸ் கோட் அடிக்க முடியாது, ஏன்னா ரன் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐடிஎல்இன்ற ஒரு எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அண்ட் இதை லெட் மீ இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். Let me put it as 20. Apply. That is fine.
ஓகே ஓகே ஃபைன் குட். ஓகே ஸோ இப்போ ஐடிஎல்இ அப்படின்றது நான் ஓப்பன் பண்ண உடனே, ஸோ இப்போ கோ டு ஸ்டார்ட் ஐடிஎல்இன்னு ஐ காட் திஸ் ஆப் அண்ட் இதில் தான் நம்ம கோட் அடிச்சு நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி மேக்புக் டிவைஸ் ஐம் நாட் ஷுர், பட் ஆனால் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணிருங்க. மேக்புக்கில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஒர்க் ஆகும், பட் இந்த ஐடியலி ஷெல் ஒர்க் ஆகுமான்னு ஐம் நாட் ஷுர், பிகாஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஒரு எடிட்டர் தான் நம்ம நெக்ஸ்ட் செஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ மேக்புக்கில் இது ஒர்க் ஆகுமான்னு ஐ ஹவ் நாட் ட்ரைட் இட், ஐ டோன்ட் ஹேவ் அ மேக். ஓகே ஸோ இப்போ ஐடியலி ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபைல் அப்படின்னு கொடுத்து ஒரு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஒரு நியூ ஃபைலுன்னு எனக்கு என்னன்னா, இங்கே ஒரு அன்டைட்டில்டுன்ற பேரில் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போறேன்னா, சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்ல ஐ சேவ் இட் அஸ் வீக்கெண்ட் அப்படின்னு நான் சேவ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா டைப்பே பைத்தான் ஃபைல் அப்படின்னு தான் வரும். அப்போ நான் இங்கே சேவ்னு கொடுத்தேன்னா யூ கேன் சி யுவர் weekend.py அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட் குட்டியாக தான் இருக்கும். weekend.pyன்ற ஃபார்மேட்ல எனக்கு ஒரு ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. இதை நான் எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட்ல வச்சிடறேன். ஸோ அப்போ நான் லெஃப்ட்ல கோடை டைப் பண்ணுவேன், ரைட்ல தான் நான் அவுட்புட் பார்க்க போறேன். ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ ஐ வில் ரிப்பீட் அகெயின். ஸ்டெப் 1, உங்க ஸ்டார்ட்ல போயிட்டு ஐடிஎல்இ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஷெல் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 2, ஃபைல்ல ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட .pyன்ற பைத்தான் ஃபைல் இருக்குன்னா அது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நியூ ஃபைல்னு கொடுத்தோன்னே அன்டைட்டில்டுன்ற பேர்ல ஒரு ஃபைல் எம்டியா ஓப்பன் ஆகும். அன்டைட்டில்டு இருக்கிறதுனால நான் ஒரு பேர் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை என்னோட டெஸ்க்டாப்ல ஐம் கோயிங் டு சேவ் இட், டெலீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமா ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணோன்னே சேவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுதான் நான் பண்ண 2 ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐம் கோயிங் டு டைப் மை கோட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரிண்ட்னா என்ன இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணி, இங்க பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ரன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இந்த ரன்ன்ற பட்டன் ஷார்ட்கட் F5. இந்த ரன்ன்றதை நான் கிளிக் பண்ணா எனக்கு அவுட்புட்ல சி யூசர்ஸ் அட்மின் டெஸ்க்டாப்ல இருக்க weekend.py ரன் பண்ணி ஹலோ வேர்ல்டுன்னு எனக்கு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே அவுட்புட் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, சக்சஸ்ஃபுல்லாக என் விண்டோஸ் மிஷின்ல கோடை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, வி ஹாவ் செட்டப் த என்விரான்மெண்ட். ஸோ தட் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா 1 by 1 நம்ம டாபிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ இங்க நம்ம இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்றது பேரு IDE, which stands for Integrated Development Environment. ஒரு இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் என்னன்னா, கோட் அடிச்சு அவுட்புட் பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதுதான் ஐடின்னு சொல்லுவாங்க. உலகத்துல நிறைய இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அஃபிஷியலா பைத்தான் கொடுத்துருக்க ஐடிஎல்இ, ஸோ இதவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அஃபிஷியல் பைத்தான் ஐடிஎல்இ நம்ம டைரக்டா டவுன்லோட் பண்ணிட்டு we are just running and we are getting the output. ஆனா இதே மாதிரி உலகத்துல விசுவல் ஸ்டுடியோ கோடு, பைச்சாம், நெட்பீன்ஸ், சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர், ஆட்டம், அனகோண்டால ஸ்பைடர், CS50IDன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய இருக்கு வேர்ல்ட்ல. இது எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கிற பைத்தான் கோடிங் மாறாது. எங்க ரன் பண்றோமோ அந்த சாஃப்ட்வேர் தான் மாறும். இப்ப நான் ரன் பண்ற சாஃப்ட்வேர் பேரு ஐடிஎல்இ, நாளைக்கு நான் ரன் பண்ற சாஃப்ட்வேர் பேரு விசுவல் ஸ்டுடியோ கோட். ஆனா நம்ம லேர்ன் பண்ற பைத்தான் கோட் வில் ரிமைன் த சேம். உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது சாஃப்ட்வேர் பழக்கம் இருக்கு, அதை யூஸ் பண்ணினா நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அப் டு யூ. பட் நம்ம இனிஷியல் செட்டப்ல we have created we have downloaded and installed Python and we got a software in which we can run our code and get our outputs. இதோட நம்மளோட 2வது செக்மெண்ட் கம்ப்ளீட், which is பைத்தான் இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. இன்ஸ்டலேஷன் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம கோட் அடிச்சு ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எடிட்டரும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்கா சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறோம். ஸோ ஒரு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 to 7 டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திஸ் இஸ் ஆல் கோயிங் டு பி பைத்தான் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். பட் இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக எடிட்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணனால இப்போ நம்ம இந்த இன்ஸ்டலேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் ஐடிஇல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? Again, this all will be recorded. உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவேன். You can rewatch it again and you can set up this. Okay.
Yes, bro, clear. Okay, great. So since everyone is clear, let us move on to the next segment, which is நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to talk about பைத்தான் ரிலேட்டட் டாபிக்ஸ். பைத்தான் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். அகெயின் இந்த இப்போ பிரிண்ட்னா கூட என்னன்னு தெரியாது உங்களுக்கு, இந்த டபுள் கொட்டேஷன்ல ஏதோ எழுதியிருக்கேனே அப்படின்றது கூட என்னன்னு தெரியாது. ரன் ஆகுதுன்றதுக்காக நான் அதை எழுதி காமிச்சேன். அப்ப நம்ம இப்போ ஃப்ரம் த பேசிக்ஸ் ஒன் பை ஒன்னாக அந்த பிரிண்ட்னா என்ன, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் விச் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 4 டாபிக் மட்டும் நம்ம ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் அடிக்கடி உங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல தியரிட்டிக்கல், செகண்ட் செக்மெண்ட் இன்ஸ்டலேஷன், தேர்ட் செக்மெண்ட், தேர்டு அப்புறம் 3.1 3.2 மினி மினி செக்மெண்ட்ஸ், இது எல்லாமே பைத்தான் ரிலேட்டட் டாபிக்ஸ். அடுத்த செஷனுமே ஃபர்ஸ்ட் 1 hour ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும், பைத்தான் ரிலேட்டட் டாபிக்ஸாக படிச்சுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது மறுபடியும் தியரி கன்வெர்ட் ஆயிடும். ஏன்னா ரியல் டைம் பற்றி எக்ஸாம்பிள் சொல்லணும், அதை கோட் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணணும். அங்கே ரியல் டைம்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, இன்டர்வியூல என்னெல்லாம் கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டாக திருப்பி நெக்ஸ்ட் செஷன் எண்டிங்லுமே தியரிட்டிக்கலோட நம்ம செஷனை ரேப் அப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செக்மெண்ட்குள்ள உள்ள வந்தனால, ஸோ நெக்ஸ்ட் இந்த செஷனும் சரி நெக்ஸ்ட் செஷனும் சரி, இட் இஸ் கோயிங் டு பி பியூர் பைத்தான் ரிலேட்டட் டாபிக்ஸ். The first topic நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to learn something called as keywords. So keywordsனா என்னது, what is it அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தான்ல சில வார்த்தைகள் எல்லாத்தையுமே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அந்த ரிசர்வ் பண்ணி வச்ச வார்த்தைகளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதுதான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிசர்வ்டு வேர்ட்ஸ் we call it as a keywords. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, ரிட்டர்ன், நன்னு, ஃபார், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பல வேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கீவேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் ரிசர்வ்டுன்னு சொல்றாங்க. ஸோ தட் இதை நீங்க வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு கீவேர்டை பத்தியும் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். லைக் ஒரு டாபிக் கவராக இஃப் அண்ட் எல்ஸ்ல சில கீவேர்டு, ஃபார்ல கீவேர்டு, ஃபங்க்ஷன்ஸ்ல சில கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்க சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே தான் வரும். இப்போதைக்கு முதல் டாபிக் என்னன்னா, பைத்தான் பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளை நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதனால இதை கீவேர்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கீவேர்டை நீங்க டாபிக் கவராக அதை தாண்டி வருவீங்க, அப்போ உங்களுக்கு அந்த கீவேர்டோட அர்த்தம் புரியும். ரெண்டாவது பாயிண்ட், பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஏபிசி, கேபிட்டல் ஏபிசி, கேபிட்டல் ஏ மீதி ஸ்மால் பிசி, இப்படி போட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் லெட் மீ மேக் திஸ் அஸ் லிட்டில் பிட் பிகர் ஆல்சோ. ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have ABC, capital A, full all caps ABC, அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் பிசி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே ஏபிசி தான். ஆனா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 3 வெவ்வேறு வார்த்தைகள். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஃபர்ஸ்ட் வேர்டு ஃபுல்லாவே ஸ்மால் லெட்டர், செகண்ட் வேர்டு ஃபுல்லாவே கேபிட்டல், தேர்ட் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மீதெல்லாம் ஸ்மால் லெட்டர். அப்ப பைத்தான் இது மூணுமே தனித்தனி வார்த்தைகளாக தான் ட்ரீட் பண்ணும். அதனால தான் அந்த கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்றேன். எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா, இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 வேர்டு, ட்ரூ, ஃபால்ஸ் அண்ட் நன். இந்த 3 வார்த்தை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா இருக்கும். ஸோ டி வந்து கேபிட்டல், எஃப் வந்து கேபிட்டல், என் வந்து கேபிட்டல். இந்த 3 வார்த்தை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மீதி எல்லாமே ஸ்மால் தான். பைத்தான் போறதுக்கு ஆல் த மீதி எல்லாமே ஸ்மால். ஆனா நீங்க இந்த கீவேர்ட்ல ட்ரூ, ஃபால்ஸ், நன்னு ஏதாவது நீங்க பயன்படுத்த நினைக்கிறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூனா என்னதுங்க, ஃபால்ஸ்னா என்னதுங்க, அதனால நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த 3 வேர்ட்ஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். ஸோ now let's get into the actual topic. The concept which is first topic will be variables. So the variable na enna, நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல பார்க்குற மாதிரியே தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல we are using something called as variables. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு x is equal to 20 or x equal to 10, y is equal to 20, abc is equal to 888. இந்த x, y, abc இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம இந்த வேரியபிள்குள்ள ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேட்டான்னு என்னன்னா இந்த 10, 20, 888 இதெல்லாம் தான் டேட்டா. ஸோ நம்ம மேக்ஸ் கான்செப்டே தான், we are storing a value in our variable.
ஸோ இப்போ ஆனா பைத்தான்ல இந்த வேரியபிள் பேர் வைக்கிறதுக்குமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஒய் ஏபிசின்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்ன ரூல்னா, உங்க வேரியபிளோட முதல் எழுத்து, ஸோ வேரியபிள் ஷுட் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அப்படின்னா உங்க முதல் எழுத்து ஆல்பபெட்டாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் லெட்டர் ஆல்பபெட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அண்டர்ஸ்கோராக இருக்கும். அப்போ இதுதான் ரூல். ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி அன் ஆல்பபெட், கேபிட்டல் ஆர் ஸ்மால், தட் டசன்ட் மேட்டர், ஆர் இட் ஷுட் பி அண்டர்ஸ்கோர். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், ஃபர்ஸ்ட் எழுத்து கேபிட்டல், ஸ்மால், ஆல்பபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர். செகண்ட் ரூல், அதுக்கு அடுத்து வர எழுத்து கேன் பி அ காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ், அண்டர்ஸ்கோர் அண்ட் நம்பர். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்த அப்புறம் நம்பர் கொடுத்துக்கோங்க, அண்டர்ஸ்கோர் பல வாட்டி கொடுத்துக்கோங்க, திருப்பி நம்பர் கொடுங்க, என்ன வேணா காம்பினேஷன்ல எழுதிக்கோங்க, தட் இஸ் யோர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆர் அண்டர்ஸ்கோர், கேபிட்டல் ஆர் ஸ்மால், ஆல்பபெட்ஸ். அதுக்கு அடுத்து நீங்க ஆல்பபெட்ஸ், அண்டர்ஸ்கோர் அண்ட் நம்பர், இந்த 3 காம்பினேஷன்ல மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் நடுவில் ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுங்க, தட் இஸ் ஆல்சோ எரர். இங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது அது வேற, அது நான் என்னன்னு சொல்றேன். பட் ஆனா உங்க வேரியபிள் பேர் இதுதான் மொத்தமான வேரியபிள் பேரு, அங்க நடுவில் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் ஸ்பேஸ். ஸ்பேஸுக்கு பதில் தான் அண்டர்ஸ்கோர் நம்ம செட் பண்றோம். அண்ட் இங்கேயுமே ஸ்பேசஸ் கொடுக்காம கூட எழுதலாம், நான் பார்க்க அழகா இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்பேஸ் அங்கே கொடுத்துருக்கேன். சப்போ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அ வேரியபிள் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர், செகண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் எல்லாமே ஆல்பபெட்ஸ், அண்டர்ஸ்கோர் அண்ட் நம்பராக இருக்கலாம். இட்ஸ் யோர் சாய்ஸ், எப்படி வேணா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பேர் வச்சுக்கோங்க. ஃபைனலாக உங்க வேரியபிள் கீவேர்டாக இருக்கக்கூடாது. இட் கெனாட் பி கீவேர்ட்ஸ். ஸோ மீனிங், இப்போ நான் ஒரு வேரியபிள் பேர் வைக்கிறேன் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ட்ரூன்னு பேர் வச்சுன்னா நான் என்னன்னா ரூல் கரெக்டாக தானே இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர், மீதி எல்லாமே ஆல்பபெட்ஸ் தான். அப்போ இது வேரியபிளோட ரூல் வருது. ஆனா அது ஒரு கீவேர்டு. கீவேர்டுன்ற லிஸ்ட்ல அந்த வார்த்தை இருக்கிறனால நம்மளுக்கு கீவேர்டுன்ற லிஸ்ட்ல அந்த வார்த்தை இருக்கிறனால இது ஒரு இன்வேலிட் வேரியபிள். அப்படின்னா இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எரர் அடிக்கும். சின்டாக்ஸ் எரர், கெனாட் அசைன் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரரே வருது. ஆனா இதுவே கேபிட்டல் டீக்கு பதில் ஸ்மால் டீன்னு கொடுத்தனா ட்ரூ ஈக்குவல் டு 90. இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வரல, ஆனா எரரும் வருது. ஏன்னா கே சென்சிட்டிவிட்டினால கேபிட்டல் டீயா போடும்போது அது கீவேர்ட்ஸ், ஸ்மால் டீ போட்டோன்னா அது இனிமேல் நார்மல் சாதாரண ஒரு வேரியபிள் லெட்டரா மாறிடுச்சு கே சென்சிட்டிவ்னால. அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கிறது எப்படி, அந்த வேரியபிளோட பேர் வைக்கிறதுல 3 ரூல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இட் இஸ் ஆல்பபெட்ஸ் அண்டர்ஸ்கோர், நெக்ஸ்ட் இட் கேன் பி a combination of alphabet underscore number, and finally நீங்க வைக்கிற பேரு கீவேர்ட்ல இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறத இல்லாத ஒரு பேரா உங்க வேரியபிளுக்கு வைங்க அப்படின்றது தான் லிஸ்ட். இப்போ வேரியபிள்ல நம்ம என்னங்க பண்ண போறோம், ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறோம். அப்படின்னா a equal to 10, b equal to 20, c equal to 30 அப்படின்னு சொல்லிட்டு we are storing a data. அப்போ இந்த 10, 20, 30, 40 இது எல்லாமே டேட்டான்னு சொல்றீங்களா, அப்ப இது மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் என்னோட ஏபிசிடின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக், which is called as data types. என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். முதல் டேட்டா டைப் which is called as integer. அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு நம்பர், சம் ரேண்டம் நம்பர்ஸ், இதுக்கு பேரு இன்டீஜர். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் சம் ரேண்டம் நம்பர், we can call it as a integer. அண்ட் நெக்ஸ்ட் சேம் ஒரு நம்பர் தான், ஆனா நடுவில் ஏதாவது ஒரு டாட் இருந்துச்சுன்னா, ஸோ நடுவில் ஏதாவது ஒரு டாட் இருந்துச்சுன்னா இனிமே அதுக்கு பேர் ஃப்ளோட். பிளஸ் ஆர் மைனஸ் பட் டாட் இருக்குன்னா அது இனிமேல் ஃப்ளோட் டேட்டா டைப் பைத்தானை பொறுத்த வரைக்கும். பியூர் நம்பர்ன்றது இன்டீஜர், அதே நம்பர்ல ஒரு டாட் இருந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோட்டு. அண்ட் ஃபைனலா வி ஹேவ் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னா சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணும். இதுக்கு பேர் சிங்கிள் கோட், இதுக்கு பேர் டபுள் கோட். சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தான் நீங்க ஸ்ட்ரிங் கிரியேட்டே பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஒரு சிங்கிள் கொட்டேஷன்ல சே அண்ட் சிங்கிள் கொட்டேஷன் க்ளோஸ். அப்ப இதை பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓப்பன் பண்ணா அதே சிங்கிள் கொட்டேஷன்ல க்ளோஸும் பண்ணணும். இங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதே எண்டிங்ல டபுள் கொட்டேஷனும் கொடுக்கும். அண்ட் உள்ள
ஆல்பபெட்ஸ் தான் கொடுக்கணுமா? இல்ல, நீங்க ஸ்பேஸ் கொடுக்கலாம், நம்பர் கொடுக்கலாம், சிம்பிள்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எழுதிக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா we are calling it as a string data type. அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங்னு பார்த்தோம். 4வது டேட்டா டைப் பூலியன். பூலியன்றது ரெண்டு வகை தாங்க, விச் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு டைப் தான் இருக்கு. ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இது ரெண்டுமே கீவேர்டும் கூட. நம்ம கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றது இருக்கு. ஆனா அது அவங்க ரெண்டு பேருமே என்ன டாபிக் அடியில் வராங்கன்னா டேட்டா டைப்ன்ற டாபிக்ல ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸ். இது பூலியன் டேட்டா டைப் அடியில் வருது. அப்ப இங்க நான் 14 கொடுக்கறதுக்கு பதில ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து பூலியன் டேட்டா டைப். ஸோ அப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன்னா 4 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ABCD 4 வேரியபிள். அந்த 4 வேரியபிள்லயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 விதமான டேட்டா டைப்பை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு அண்ட் பூலியன். 4 விதமான எக்ஸாம்பிள் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சியர் நோ அவுட்புட். ஏன்னா என் கோட்ல 4 லைன் இருக்கு, 4 வேரியபிள் இருக்கு, 4 டேட்டா டைப் இருக்கு. ஆனா எந்த விதமான அவுட்புட்டும் வர மாட்டேங்குது. ஏன்னா நீங்க அவுட்புட் பார்க்கணும், அவுட்புட் வர வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் சம்திங் கால்ட் ஆஸ் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஃபோர்த் டாபிக்கா நம்ம பார்க்க போறோம் இந்த செக்மெண்ட்ல. ஸோ இது ஃபங்க்ஷன் சொல்றீங்களே அப்படின்னா என்னதுங்க? இப்போதைக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதை நெக்ஸ்ட் செஷன்ல கடைசி டாபிக்கா ஃபங்க்ஷனோட நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலா முடிப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஃபங்க்ஷனோட யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படி நான் ஃபங்க்ஷன் சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரேன். பைத்தான் பொறுத்த வரைக்கும், மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை வேணா இருக்கும், ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமான வார்த்தை எண்டிங்ல இப்படி இருந்துச்சுன்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ் இது இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அந்த ஃபங்க்ஷன் சொல்லுது. சேட், எனிதிங், நீ சம்திங், நம்பர் சீரியஸ் சம்திங், ஏதோ ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை வேணா இருக்கட்டும், எனி ரேண்டம் வேர்ட் எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ், கண்ணை மூடிட்டு கால் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் which is called as print. பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நான் என்ன நம்பர் கொடுக்குறேன்னா அது அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். அப்படின்னா இப்போ நான் 100 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 100ன்றது என்ன டேட்டா டைப்பு? இன்டீஜர். நான் பியூர் நம்பர்ன்றனால 100ன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க அவுட்புட்ல 100ன்னு வருது. இப்போ இதுவே 100க்கு பதில் இப்போ நான் 5.66 கொடுத்து ரன் பண்ணனா எனக்கு 5.66 வருது. இதுவே பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். ஏன்றது என்னது? ஒரு வேரியபிள். அப்ப ஏன்ற வேரியபிள்குள்ள என்ன இருக்கு? ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் அவுட்புட்ல வரும். அப்ப அதே மாதிரி இப்ப நான் பிரிண்ட் ABCD, இப்ப நான் என் கோடை ரன் பண்ணனா யூ கேன் see ஏல இன்டீஜர், பில ஃப்ளோட்டு, சின்ற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணலாம், உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் தாங்க அவுட்புட்ல காமிச்சிருக்கு. இந்த டபுள் கொட்டேஷன்ன்றது அவுட்புட்ல வரல. அப்ப எம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹேஷ்டேக் வரைக்கும் தான் எனக்கு அவுட்புட்ல வருது. இட் இஸ் நாட் ஷோயிங் மீ த சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன். ரெண்டுல எது போட்டாலுமே அது அவுட்புட்ல நமக்கு வராது. அண்ட் ஃபைனலாக டீன்ற ஃபால்ஸ் நான் பிரிண்ட் டீன்னு கொடுத்தேன், அதுவுமே எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு அவுட்புட்ல வந்துருக்கு. நீங்க இதை இப்படி கூட பண்ணலாம். எப்படின்னா பிரிண்ட் A, B, C, D இப்படியும் நீங்க கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா என்னன்னா ஒரே பிரிண்ட்ல நான் 3 வேரியபிள் கமா போட்டு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், ஸோ கேன் சி எனக்கு இன்டீஜர், ஃப்ளோட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரிங்கு அண்ட் கடைசியில் ஃபால்ஸ், ஒரே லைன்ல 4 அவுட்புட்டும் வருது. அப்போ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு 8 லைனுக்கு பைத்தான் கோட் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம், 4 விதமான டேட்டா டைப் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த 4 விதமான டேட்டா டைப்பையும் எப்படி நம்ம அவுட்புட்ல வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, மீனிங் இன்னும் நம்ம இந்த பிரிண்ட் வேரியபிள்ல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம நெக்ஸ்டா நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன், இப்போ என்ன நம்ம 4 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். கீவேர்டு பார்த்தோம், வேரியபிள் பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோம். இந்த 4 டாபிக்ல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் யூ கேன் டூ ஆஸ்க்.
சார் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இங்க டி வந்து இப்போ ஃபால்ஸ்க்கு அசைன் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா. இன் திஸ் கேஸ் டி அது ஃபால்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தானே அது வந்து ஆக்சுவலி வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இல்லைங்க, இது ஸ்ட்ரிங்கா பூலியன் டேட்டா டைப். இது டேட்டா டைப்னா எப்படி அது வந்து அதுல மத்த இடத்துல எப்படி இது டேட்டா டைப்பா யூஸ் பண்ணுவீங்க? ஃபால்ஸ் ட்ரூங்கிறது ஈவன் இட் இஸ் a கீவேர்ட். இங்க நீங்க ஃபால்ஸ்ங்கிறது வந்து டிக்கு அசைன் பண்ணிருக்கீங்க. ஸோ இட் வில் கன்வெர்ட் திஸ் அஸ் ஸ்ட்ரிங், கன்சிடர் அஸ் ஸ்ட்ரிங். அப்படிதானே வரும். ஸோ இல்லைங்க நீங்க ஜி, அது பிரிண்ட் கொடுக்கும் ஸ்மால் எஃப் இருந்தா தான் அதை ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணும். இல்ல, அது ரெண்டுமே gaps கிடையாது. இஃப் யூ புட் திஸ் இன் டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் அப்பதான் அது இனிமே ஸ்ட்ரிங். ஸோ இப்போதைக்கு திஸ் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டைப். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கே இப்போ நான் தான் காமிக்க போறேன். டைப்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ டைப்ல இப்போ நீங்க கேட்குற கொஸ்டின் இது என்ன டேட்டா டைப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இது என்ன டேட்டா டைப்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ பூலியன் டேட்டா டைப் தான். இதை நான் டபுள் கொட்டேஷன்ல போட்டால் இனிமே பிரிண்ட் டின்றது எனக்கு அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக காமிக்கும். ஸோ பைத்தான்ல பூலியன் ஒரு டேட்டா டைப்பே உள்ள இன்பில்ட்டா இருக்கு. அந்த டேட்டா டைப்ல தான் அது மெமரியில ஸ்டோரும் பண்ணி வச்சிருக்கு. சார் இது சிங்கிள் கொட்டேஷனுக்கு டபுள் கொட்டேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? There is no difference in it. Okay. You can use anything. It's your choice. So we can use this data type true and false in conditional statements. Correct. If and else நம்ம படிப்போம். Okay. Okay, sir. Thank you. What are the other functions apart from print? இப்போதைக்கு பிரிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போக போக நம்ம லேர்ன் பண்ணுவோம். டைப் பண்ணி பார்ப்போம். அப்புறம் டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். சார் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேரியபிள்ல நான் ஒரு மைனஸ் நம்பர் லெட்ஸ் -10 +20 இப்படி போட்டா என்ன சார் என்ன மாதிரி இது ரெண்டு இதுமே யூஸ் பண்றோம் இல்லையா? ரெண்டு இல்லைங்க, இது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். -10 + 20 உங்களுக்கு என்ன வரும்? 10ன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி தான் ஆகும். அப்படிதான் எடுத்துக்கணும். கரெக்ட். அண்ட் நீங்க நார்மலா இத திஸ் இஸ் ஃபைன் தான். இதுக்கு ஆன்சர் இப்போ நான் 20n கொடுத்தனா you can see that. So final output 10. ஓகே, இது டேட்டா டைப்பா கன்சிடர் பண்ண Integer போறோம். data ஃப்ளோட் இன்டிஜர் பார்க்க போறது இல்ல. ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா ஏ இன்டீஜர் தானே. -10 + 20 இங்க வரது 10. 10ன்றது என்னது? இன்டீஜர் தானே. சோ இப்போ டிபெண்ட்ஸ் அபான் தி ரிசல்ட். இது வந்து மாறிக்கும். லெட்ஸ் சே -20 இருந்தா அது பூலியனா மாறிடும் டேட்டா டைப். கரெக்ட்டுங்களா? -20யுமே இன்டீஜர் தானேங்க. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தானே பூலியன். ஓகே 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 ஃபைன் சார், புரியுது. இப்போ ஒரு டவுட் சார். ஆக்சுவலி ஏக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த அசைன் பண்ணி அது நம்ம எப்ப வேணா நீங்க மாத்திக்கலாங்க. திருப்பி அசைன் பண்ணீங்கல்ல. பண்ணிக்கலாம். பழைய டேட்டா ஓவர் So, ரைட். என்ன பண்ணினீங்களோ அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சோ ப்ரீவியஸ் அசைன் பண்ணின நம்பர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் அது அந்த நம்பர் எடுத்துக்காது. ஆமா, ஏன்னா நான் மறுபடியும் அசைன் பண்ணிட்டேன், ரீஅசைன் பண்ணிட்டேன். பழைய டேட்டா ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஜெய்கணேஷ் வாட் அபவுட் லிஸ்ட் டியூபிள் செட் அதெல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்ப்போம். ஸோ தட் வில் பி கவர்ட் as the next டாபிக். சார் ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ வந்து ஓவர் ரைட் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல. லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசிடி 4 கொடுத்துருந்தீங்க. இப்போ செகண்ட் வந்து டைப் பண்ணிருக்கீங்க வெறும் ஏ மட்டும். ரெண்டும் அட் அ டைம்ல நம்மளுக்கு ரன் பண்ண முடியுங்களா? பண்ண முடியாதுங்க. அட் அ டைம்ல ஒரு பேர் ஒரு வேரியபிள்ல ஒரு டேட்டா தான் இருக்கும். வேற ஏதாவது மாத்திரீங்கன்னா பழைய டேட்டா டெலீட் ஆயிட்டு அது மேல ஓவர் ரைட் பண்ணும். இப்போ இது கீழே நம்ம வேற ஏதாவது நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானதை டைப் பண்றோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்மளால ரன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஒரு இடத்துல ஒரு பேர் தான், ஒரு டேட்டா தான். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இங்க இருந்தது இனிமே இதுதான் வரும். ஓகே, தேங்க்யூ. மித்ரன், இன்னொரு கொஸ்டின் மித்ரன் சார். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஜாவா வந்துட்டு உதாரணத்துக்கு ஜேவிஎம் யூஸ் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? இது வந்து இன்டர்பிரட்டர் சரிங்களா? அங்கே லெட்ஸ் சே இப்போ நம்ம நிறைய வேரியபிள் யூஸ் பண்றோம், சில அப்படியே விட்டுறோம் சரிங்களா? அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இதுல மேனேஜ் பண்றாங்க பைத்தான்ல? ஜாவால கார்பேஜ் கலெக்டர் அதே இருக்குங்க, நம்ம வரி பண்ண வேண்டாம். கார்பேஜ் கலெக்டர் நீங்க ஒவ்வொரு வாட்டி கோட் முடியும் போது அதுவே டெலீட் பண்ணிடும் உங்க மெமரியில இருந்து. ஸோ இங்கேயும் இன்பில்ட் கார்பேஜ் கலெக்டர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட்ஸ் which is ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கீவேர்ட்ஸ் டாபிக் நம்ம கவர் பண்ணோம். அதில் சில கீவேர்ட்ஸில் நம்ம ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நம்ம பார்த்தோம்.
இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். பட் பிஃபோர் தட் இப்போ நம்ம ஒரு 3 டாபிக்ஸ், ஒரு ஸ்மால் செக்மெண்ட், அப்புறம் ஆப்ரேட்டர்னு ஒரு செக்மெண்ட், இந்த 4 ஸ்லைடு தான் இந்த டேவை நம்ம wrap up பண்ணிடலாம். இந்த 4 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி பை 7:45 or 8 வில் wrap it up. ஸோ இப்போ கமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாபிக். கமெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோடுக்கு நடுவில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். இந்த கோடை யார் ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேஷ்டேக்ன்றது சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹேஷ்டேக் என்ன கமெண்ட் கொடுக்குறேன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு கமெண்ட் பிரிண்ட் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சப்போ இந்த கமெண்ட்ன்றது என்னன்னா, இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். நீங்க இந்த கோடை ரன் பண்ணும்போது அவுட்புட் மாறாது. ப்ரீவியஸா வந்த அவுட்புட்டும் சரி, இப்போ வர அவுட்புட்டும் சரி மாறல. அப்போ த அவுட்புட் ரிமைன்ஸ் த சேம். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, நம்ம நடுவில் கோடுக்கு இன் பிட்வீன் ஏதாவது ஒரு கமெண்ட் எங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை இந்த ஃபைலை யார் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோ நீங்க வேணும்னா நடுவில் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஹேஷ்டேக் இஸ் யூஸ்ட் ஃபார் அ சிங்கிள் லைன் கமெண்ட். ஆனா இதுவே நான் 4-5 லைன் கமெண்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. For example, this is a example of TIPL, multiple lines of comment அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 லைன் கமெண்ட் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும், ஒவ்வொரு லைன்லையும் போயிட்டு ஹேஷ்டேக் 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 ஹேஷ்டேக்னு கொடுக்கணும். அப்போதான் இந்த 4 லைனுமே கமெண்ட் ஆகும். இதுவே 8-10 லைன் இருக்குன்னா ஒவ்வொரு லைன்லையும் போய் இப்படி ஹேஷ்னு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு we have another option. Hashtag is used for a single line comment. இதுவே மல்டி லைன் கமெண்ட் நீங்க கொடுக்கணும்னா 3 வாட்டி டபுள் கொட்டேஷன் பயன்படுத்தணும். ஸ்டார்டிங்ல 3 வாட்டி டபுள் கொட்டேஷன் பயன்படுத்தணும், எண்டிங்ல. அப்ப என் கமெண்ட் ஸ்டார்டிங்ல போயிட்டு 1 2 3 3 வாட்டி போய் கொடுக்குறேன். அப்படின்னா இப்ப நான் மல்டி லைன் கமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கமெண்ட் எங்க முடியணும், எனக்கு இந்த லைன்ல முடியணும். இப்போ அங்க போயிட்டு 1 2 3. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ இதுக்கு மேல என்ன வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம். adding new lines அப்படின்னு எவ்வளவு வேணா ஆட் பண்ணலாம். இங்க இருந்து இது வரைக்கும் இனிமே இது பேர் மல்டி லைன் கமெண்ட். பார்க்க அழகா இருக்கணுமா, இங்க ஒரு என்டர் கொடுங்க, இங்க ஒரு என்டர் கொடுங்க, போவேன். ஸோ அப்போ இங்க இருந்து துவங்கி இது வரைக்கும். ஸோ எவ்ரி திங் வில் பி அ மல்டி லைன் கமெண்ட். ஸோ கமெண்ட்ன்றது ஒரு ஆப்ஷனல் தான். சிங்கிள் கோட் கொடுக்கக்கூடாது, டபுள் கோட்டேஷன் தான் மல்டி லைன் கமெண்ட்டுக்கு. அது ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ல நீங்க அங்கே கொடுக்கலாம். இது வந்து கமெண்ட்ஸ்ன்ற டாபிக் போது you have to give a double quotation and that's how multi-line comment works. இப்போ கமெண்ட்ன்றது ஒரு ஆப்ஷன் ரீடபிலிட்டிக்காக. யார் இந்த கோடை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்காக இதை கொடுக்குறோம். அண்ட் இதுவே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ நான் அடுத்த கோடுக்கு போறேன், அடுத்த டாபிக் போறேன். என்னன்னா டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல நான் என்ன பண்றேன்னா a = 10 print a அப்படின்னு சொல்லிட்டு இதை டைப் பண்றேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணனா எனக்கு இது வரைக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் நான் என்ன எழுதுனோ அதோட அவுட்புட்டும் வருது. கூடவே நான் இங்க வச்சிருக்கிற print a10 சொல்லிட்டு அதோட அவுட்புட்டும் வருது. அப்போ எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பைத்தான் என்ன பண்ணுதுன்னா என்னோட மொத்த ஃபைலும் நாங்க ரன் பண்ணும். இந்த weekend.py.pyன்றது பைத்தான் எக்ஸ்டென்ஷன். இந்த .pyன்ற பேர்ல என்ன ஃபைல் இருக்கோ டாப் டு பாட்டம் மொத்தமாக தான் ரன் பண்ணும். டாப் டு பாட்டம் ரன் பண்ணும்போது இதெல்லாம் கமெண்ட் எம்டி லைனு கமெண்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே 4 லைன் கோடு இருக்கு ரன் பண்ணுவோம், எம்டி லைனு கமெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு 5 லைன் கோடு இருக்கு ரன் பண்ணுவோம் அப்படின்னு அதோட அவுட்புட்டும் வந்துருது. அப்போ ஒன்று நான் இந்த கோடை டெலீட் பண்ணுவேன். டெலீட் பண்ணிட்டு ரன் பண்ணனா எனக்கு தேவையான வெறும் 10ன்ற அவுட்புட் மட்டும் வருது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணேன். இதை நான் உங்களுக்கு இந்த ஃபைல் நான் ரெஃபரன்ஸாகவும் நெக்ஸ்ட் செஷன் நான் கொடுப்பேன். இன்னைக்கு இல்லை, நெக்ஸ்ட் செஷன் நம்ம 2 செஷன் முடிஞ்ச உடனே இப்போதைக்கு இந்த ஃபைலில் ஒரு 15-20 லைன்ஸ் தான் இருக்கு. இந்த 200-300 லைன்ஸ் தான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள மாறும். ஸோ அப்போ இந்த ஃபைலை ரெஃபரன்ஸாக கொடுக்கும்போது டெலீட் பண்ணிட்டா போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்றது, அங்கேயும் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட கோடை கமெண்ட்ல போட போறேன். 1 2 3 இங்கே 1 2 3. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா மல்டி லைன் கமெண்ட்டை இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே முடியுதுன்னு நான் போட்டுட்டேன்.
என்னோட பைத்தான் இன்டர்பிரட்டார் என்ன பண்ணுன்னா எங்கெங்கெல்லாம் கமெண்ட் இருக்கோ அந்த லைன்லாம் ஸ்கிப் பண்ணிடும். இந்த லைனை படிக்கவே படிக்காது. அப்ப என் கோடை ரன் பண்ணும்போது பைத்தான் ஓகே இதெல்லாம் கமெண்ட், இதுவும் கமெண்ட், இதெல்லாமே கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து ஸ்கிப் பண்ணிடும். அப்ப இப்ப நான் என் கோடை ரன் பண்ணனா ஐ வில் பி கெட்டிங் த ஒன்லி 10 as my output. அப்ப நான் இந்த ஃபைலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அப்பயும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த கமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். இங்க ஒரு ரிமூவ், இங்க ஒரு ரிமூவ். இனிமே இந்த கோட் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா அந்த கோடோட அவுட்புட் பார்க்கலாம். அப்ப இந்த லே அவுட்ல தான் என்ன பண்ண போறேன், ஒரு டாபிக்கும் முடிச்ச அப்புறம் அந்த டாபிக்கை நான் கமெண்ட்ல போட்டுட்டு அடுத்த டாபிக்கு நான் மூவ் ஆக போறேன். அப்ப கமெண்ட்ன்றது ஒரு ஆப்ஷனல் ஃபீச்சர். நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா டு புட் யுவர் கோட் அண்ட் கமெண்ட், ஆர் உங்க கோடை யாருன்னா ஓபன் பண்ணி பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு புரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் அ கமெண்ட். அண்ட் இங்கேயே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். They are mainly used for readability and to turn on and off any part of the code. அதாவது ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட ஆஃப் பண்ணணும், ரன் ஆக வேணாம், டெலீட் பண்றதுக்கு பதில் ரன் ஆக வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை நீங்க கமெண்ட்ல போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டைப் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். டைப் அப்படின்னா என்னது, இது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ்லி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம print a அப்படின்னு நான் கொடுக்குறேன். let me close this and let me reopen fresh. ஓகே, ஸோ இப்போ நான் a equal to 10 print a கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட்ல 10 வருது. இப்போ நான் மறுபடியும் print a கொடுத்தா 2 வாட்டி 10 வரும். சூப்பர். ஆனா இந்த 10ன்றது இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸா பார்த்தது பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கு ப்ரூஃப் எங்க, இங்க நான் இன்டீஜர்ன்றது பிபிடியில் எழுதியிருக்கீங்க, வேற எங்கேயுமே நீங்க எழுதலையே. அப்ப எனக்கு ஒரு ப்ரூஃப் காமிங்க, இது உண்மையிலே இன்டீஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப். அப்ப அதுக்கு தான் டைப்ன்றது இட்ஸ் அ பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். ஸோ டைப் அப்படின்றது இட்ஸ் அ பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வேரியபிளோட டைப்பை நீங்க பிரிண்ட் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னா வெறும் பிரிண்ட் ஏக்கு பதில் நான் என்ன சொல்றேன்னா பிரிண்ட் த டைப் ஆஃப் ஏ, பிரிண்ட் த டைப் ஆஃப் ஏ. அப்போ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் குள்ள டைப் ஆஃப் ஏன்னு சொல்றேன். ஸோ பிரிண்ட் மீ த டைப் ஆஃப் ஏ. அப்போ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இப்போ கோடை ரன் பண்ணனா அவுட்புட்ல அது இன்டீஜர் அப்படின்னு வருது. இதுவே நான் என்ன பண்றேன், ஒரே பிரிண்ட்லயே நான் எழுதிடலாம். ஸோ பிரிண்ட் ஏ கமா டைப் ஆஃப் ஏ. அப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு ஒரே லைன்ல பக்கத்துல வரும் 10, அதோட டேட்டா டைப் இன்டீஜர். அப்போ அதே மாதிரி இந்த கோடை காப்பி பண்ணி இல்லாட்டி அதுலேயே கூட மாடிஃபை பண்ணலாம். 10.66 அப்படின்னு நான் கொடுப்பேன் அண்ட் அன்மியூட் பண்ற பெர்மிஷன் கொடுத்துட்றேன். இப்போ நான் 10.66 கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணா அது என்ன டேட்டா டைப்பா காமிக்கும், சூப்பர். இப்போ இதுவே இஃப் ஐ சேஞ்ச் இட் டு ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, Boolean. சூப்பர். ஸோ நவ் இஃப் ஐ சேஞ்ச் இட் டு string. சூப்பர். ஸோ அவுட்புட்ல str வந்திருக்கு, ஸ்ட்ரிங். அண்ட் நவ் அகெயின் 66. இப்போ Integer. ஃபைனலா நவ் String. சூப்பர். ஸோ இந்த டாபிக் நமக்கு அடுத்து யூஸ் ஆகும், அதுக்காக தான் இதை கேட்டேன். இப்போ நல்லா பாருங்க, லாஸ்டா 2 அவுட்புட் 66 பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் 66 தான் வந்துச்சு. ஆனா அது என்ன டேட்டா டைப்னா இன்டீஜர். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் 66 தான் வந்திருக்கு. ஆனா என்ன டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங். பிகாஸ் நான் ப்ரீவியஸா இதை நான் டீச் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் தாங்க பிரிண்ட் ஆகும், இந்த டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன்லாம் வராது. அப்ப நான் இங்க எழுதியிருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். என்னோட கோட்ல ஸ்ட்ரிங்கா தான் எழுதியிருக்கேன், டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், உள்ள வெறும் நம்பர் மட்டும் வச்சிருக்கேன். அவுட்புட்ல 66 தான் வரும். ஆனா ஆக்சுவலா இட் பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ அடுத்து பார்க்க போற டாபிக் இட் வில் பி அப்கமிங் செக்மெண்ட், இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அப்போ டைப் அப்படின்றது என்ன பண்ணணும்னா இட் இஸ் யூஸ் டு பிரிண்ட் வாட் டேட்டா டைப் மை வேரியபிள் பிலாங்ஸ் டு. அண்ட் வித் தட் இன் மைண்ட் இப்போ நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் கால்ட் அஸ் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போறோம். டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா ஒரு டேட்டா டைப்பை நீங்க இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் டைப் காஸ்டிங் அப்படின்ற டாபிக். ஒன் டேட்டா டைப் கேன் பி கன்வெர்டட் டு another. இதுல இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த லிஸ்ட் டியூபிள் செட்ன்றது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல தான் அந்த டாபிக்ல தான் நம்ம பிகினே பண்ணுவோம். ஓகே,
ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல தான் இந்த லிஸ்ட் டியூபிள் செட்ன்றது பிகினே பண்ணும். ஸோ இப்போ இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வார்த்தை எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ்ல முடிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் இட் கால்ட் அஸ்? ஃபங்க்ஷன். சூப்பர். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது கூடவே இப்போ நீங்கள் இந்த 4 ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன். எண்டிங்ல இப்படி பேரந்தசிஸ்ல முடிஞ்சிச்சுனாலே இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ நவ் லெட் அஸ் செக் அவுட் an example. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா let me write some examples. A equal to 10, print A, comma type of A. And இன்னொன்னுங்க, இங்க இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுக்காமலே இருக்கலாம். பார்க்க அழகா இருக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் சேஞ்ச் ஆக போறதில்ல. நீங்க 2 ஸ்பேஸ் தெரியாம கொடுத்தாலும் the output is not going to change. ஆனா இந்த பிரிண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது தப்பு. பிஆர் ஸ்பேஸ் ஐஎன்டி அது ஒர்க் ஆகாது. இந்த கமாக்கு அப்புறம் பராந்தசிஸ்க்கு அப்புறம் அப்படி கொடுக்குற ஸ்பேசஸ் டசன்ட் அஃபெக்ட் யுவர் பைத்தான் கோட். இட் வில் ஒர்க் த சேம். ஸோ நான் இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்கிலீஷ் டைப் பண்ண இங்கிலீஷ்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அதே மாதிரி பைத்தானுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. ஸோ நீங்க இப்படிதான் எழுதணும், இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் இது கொடுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கோடிங் கைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு ஐம் ஃபாலோவிங் திஸ் டு மேக் இட் லுக் பிரிட்டியர். அண்ட் நீங்க நடுவில் இந்த காலியான லைன் கொடுக்கறது அது எல்லாமே பார்க்க அழகா இருக்கணுன்றதுக்காக தான். அது எல்லாமே ஆப்ஷனல். நீங்க எப்படி எழுதணுமோ அது நீங்க உங்க சாய்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்போ let me copy the same code. Just a second, let me set it up. Then b variable I change பண்ணிட்டு okay. ஓகே. ஸோ இப்போ நான் சும்மா ஒரு 5 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ABCDEன்னு 5 வேரியபிள்லையும் சேம் டேட்டா 10 தான் இருக்கு. அதோட பிரிண்ட் அந்த டேட்டாவை பிரிண்ட்டும் பண்றேன், அதோட டைப்பையும் நான் காமிக்கிறேன். டைப் ஆஃப் ஏ, டைப் ஆஃப் பின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் கிவன் யூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிக்கு let me put it as a float என்ற ரன்னா பி மட்டும் எப்பவுமே ஃப்ளோட்ன்ற டைப்ல அவுட்புட்டா வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஒன் டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணும். அதுதான் டைப் காஸ்டிங் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அப்போ மீனிங் என்னோட இந்த 10 அப்படின்றத நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல போடுறேன் which is called as float அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்போ 10ன்றது இன்டீஜர், அதை ஃப்ளோட்டா மாத்து. அதே மாதிரி இந்த ஃப்ளோட்ன்றத எனக்கு இன்டீஜரா மாத்து. அப்படி ஆட் பண்றது. அப்ப 10 ஃப்ளோட்டா மாத்து, இந்த ஃப்ளோட்டை இன்டீஜரா மாத்து. Now if I run this code, see the output. So 10 ஃப்ளோட்டா மாறினால ஆட்டோமேட்டிக்கா 0.0 ஆட் ஆயிடுச்சு. Now it belongs to float data type. And ஒரு ஃப்ளோட்டை இன்டீஜரா மாத்துறதுனால இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிருச்சுங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 87369 இருக்கு, அது அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் இந்த பாயிண்ட் எங்க வேணா கொடுக்கலாம். 1.4 இருக்கு, இப்போ கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ண அவுட்புட்ல வெறும் 1 மட்டும் தான் வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும், எங்க பாயிண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அது அப்படியே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் காமிச்சு இது இன்டீஜர். அப்படியே டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். டெசிமல் இல்லைன்னா 0.0 ஆட் பண்ணி அதை ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன் டேட்டா டைப் கேன் பி கன்வெர்டட் டு another டேட்டா டைப். ஹவு டு வி டூ தட் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்பர் டு நம்பர் ஈஸி. ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க str அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். 10 ஸ்ட்ரிங்கா மாத்து. அவுட்புட் பாருங்க, இவ்வளவு நேரம் இன்டீஜரா இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு இனிமே அது ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ல வரும். அப்படின்னா ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், ஹேஷ்டேக்னா கமெண்ட்,
ஸோ இது என்ன அர்த்தம்னா உங்க 10 டபுள் கொட்டேஷன்ல எழுதுற மாதிரி அர்த்தம். சப்போ 10 என்ன ஆயிடுச்சுன்னா டபுள் கொட்டேஷன் எழுதுற மாதிரி சி ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் ஆஃப் 10. அதனால தான் 10ன்ற அவுட்புட் வருது. ஆனால் உண்மையிலே அது என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னா ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ல இருக்கு. ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை நான் மாத்துறேன். அண்ட் ஃபைனலாக இதுவே ரிவர்ஸ்ல இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஹலோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ ஹலோன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். ஹலோ பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஹலோவை இன்டீஜரா மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். ஸோ லாஜிக் பிரகாரம், காமன் சென்ஸ் பிரகாரம் ஒரு வார்த்தையை நீங்க நம்பரா மாற்ற முடியாது. ஸோ அப்போ பைத்தான்லையுமே நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா முதல் வாட்டி இப்போ நீங்க எரர் பாக்குறீங்க. என்ன எரர்னா வேல்யூ எரர். மீனிங் ஹலோன்ற ஒரு வார்த்தை, இட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட், HELLO, அது எப்படிங்க இன்டீஜரா மாற்ற முடியும்? என்னால மாற்ற முடியல. ஸோ ஆனா இதுவே ஹலோக்கு பதில் 89 அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான், டேட்டா டைப் மாறல, ஸ்ட்ரிங்கே தான். ஆனா இப்ப வெறும் பியூர் நம்பர்ஸா இருக்கிறதுனால இப்ப ஒர்க் ஆகும். இப்ப நீங்க அதை இன்டீஜரா மாத்தீங்கன்னா 89 பிலாங்ஸ் டு இன்டீஜர் டேட்டா டைப்னு வருது. ஆனா இதுல நீங்க ஒரு எழுத்து ஆட் பண்ணாலும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லெட்டர் ஆட் பண்ணி ரன் பண்ணாலும் மறுபடியும் எரர். என்ன எரர்னா அந்த ஏன்ற எழுத்தை என்னால நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியல, பிகாஸ் அது ஒரு ஆல்பபெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் அடிக்கும். சப்போ இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எரர்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் இதுல இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to understand how Python behaves. எப்படி பைத்தான் ஒர்க் ஆகுது, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணோம். என்னன்னா நம்ம பைத்தான் எதில் ஒர்க் ஆகுதுன்னா இன்டர்பிரட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். பைத்தான் ஒர்க்ஸ் ஆன் சம்திங் கால்ட் அஸ் இன்டர்பிரட்டார். ஆனால் அந்த இன்டர்பிரட்டார் எப்படி ஒர்க் ஆகும்னா லைன் பை லைன். இந்த பைத்தான் இந்த இன்டர்பிரட்டார் என்ன பண்ணலாம், லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இட் வில் எக்ஸிக்யூட் மை கோட் லைன் பை லைன். சப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ என் கோட்ல நீங்களே பாருங்களேன், இந்த 2 லைன் கரெக்ட், சாரி இந்த 2 லைன் கரெக்ட், ஸோ அவுட்புட் வந்துருச்சு. இந்த 2 லைன் கரெக்ட், அவுட்புட் வந்துருச்சு. இந்த 2 லைனும் கரெக்டாக அவுட்புட் வந்துருச்சு. இந்த லைன்ல தான் மிஸ்டேக். ஸோ அப்போ இந்த 89 இன்டீஜரா மாறுறது தான் மிஸ்டேக். அப்போ அந்த லைன்ல எரர் மெசேஜை காமிச்சு இந்த லைன்ல டி ஈக்குவல் டு இன்ட்டு 89 இந்த லைன்ல எரர் மெசேஜை காமிச்சு என் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. அதுக்கு அடுத்து எந்த லைனா இருந்தாலும் போகாது. அப்போ ஒரு 100 லைன்ஸ் இருக்கு, அதுல 50th லைன்ல ஒரு எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லைன் டு 49th லைன் வரைக்கும் ரன் ஆகும். எங்க 50th லைன்ல எங்க எரர் இருக்கோ அப்ப மட்டும் எரர் மெசேஜை த்ரோ பண்ணிட்டு அந்த மாதிரி எனக்கு 50th லைன் எரர் இருக்குன்னு எரர் மெசேஜை த்ரோ பண்ணி மீதி எந்த லைனுமே ரன் ஆகாது. 51st டு மீதி 100 லைன்ஸ் எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா இன்டர்பிரட்டார்ன்றவர் தான் உங்க பைத்தான் கோட ரன் பண்றவர். அவர் லைன் பை லைனா தான் என்ன ஆகும்னா லைன் பை லைன் ஆகுதான் இட் வில் பி எக்ஸிக்யூட்டிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு we have seen an example. அண்ட் இதுல நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாற்ற ட்ரை பண்ணோம். அதே ஸ்ட்ரிங்ல வெறும் பியூர் நம்பர்ஸா வச்சு இன்டீஜரா மாற்ற ட்ரை பண்ணோம். இப்போ ஃபைனலா நம்ம என்ன பண்ணுவோம்னா பூலியன் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு let me put an example over here. ஸோ இப்போ பூலியன்னு சொல்லிட்டு let me add it and now பூலியன்ன்றது 2 ஆப்ஷன் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ அவுட்புட்டா அதில் ஏதாவது வரப்போகுது. ஆனால் 10 பூலியனா மாத்திரம் என்னங்க வரும், இட் வில் ஷோ இட் அஸ் ட்ரூ. -10 கொடுத்தாலுமே இட் வில் ஷோ இட் அஸ் ட்ரூ. இந்த -10 ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்தி கொடுத்தாலுமே இட் வில் ஷோ இட் அஸ் ட்ரூ. அப்ப எப்பதாங்க ஃபால்ஸ்ன்னு வரும், நீங்க எப்ப ஃபால்ஸ்ன்னு வரும்னா when you give a 0 கொடுத்தா you will be getting an output as a false. மீதி +1 -1 ஸ்ட்ரிங்கு என்ன கொடுத்தாலுமே உங்களுக்கு ட்ரூ தாங்க வரும். சரி, இப்போ எதுக்காக நான் டைப் காஸ்டிங்ன்ற டாபிக் கத்துக்கிட்டேன், ஒரு டேட்டா டைப்பா இன்னொரு டேட்டா டைப்பா நான் எதுக்காக மாற்ற போறேன், எதுக்காக இந்த டாபிக் படிச்சோம், அது நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to understand this. பட் இப்போதைக்கு டைப் காஸ்டிங்ன்றதுல நம்ம கிட்ட float, int, string, integer, boolean அப்படின்னு சொல்லிட்டு we have some functions. அந்த ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த டைப் காஸ்டிங்ன்றதை எதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன், இதை எதுக்காக சொல்லி கொடுத்தேன், அதுதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்ப்போம். அதோட நம்மளோட ஒரு மினி செக்மெண்ட் ஓவர். அதுக்கடுத்து ஒரே ஒரு டாபிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அண்ட் வித் தட் our செஷன் will be end for the day. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா let me
give you an example. A equal to 10, print A. இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணனா, let me close this, run again from the scratch. ஓகே, இப்போ நான் print ஏன்னு கொடுத்தனா 10 வருது. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னா, the value of A is. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு ஏ வேரியபிளை பிரிண்ட் பண்ணேன். அப்போ ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட்ல the value of A is அந்த ஸ்ட்ரிங் ஓவர், அதுக்கடுத்து கமா வேரியபிள். வேரியபிள் என்னது 10. 10ன்றது அவுட்புட்டாக வருது. இப்போ இந்த கோடை நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் எனக்கு இந்த அவுட்புட் மாற போகிறது இல்லை. ஸோ ஏன்னா ஏன்றது 10ன்னு இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என் கோட்லேயே நான் 10ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அந்த வேல்யூவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10. ஸோ இப்போ இது மாற போகிறது இல்லை. இப்போ எனக்கு என்ன வேணும், வாட் ஐம் கோயிங் டு டூனா, ஸோ வாட் ஐ நீட் இஸ் ரன் டைம்ல இன்புட்டை பாஸ் பண்ண முடியுமா? இந்த கோடை ரன் பண்ணோம்னா என்கிட்ட ஒரு இன்புட் வாங்கணும், ஒரு நம்பர் கொடுங்க, அந்த நம்பரை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் அவுட்புட்டா பண்ண முடியுமா? அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக், which is இன்புட். அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். Suppose this is also a Python standard function. So input is also a Python standard function. So அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனு. இது என்ன பண்ணும்னா ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கும். ஸோ அப்போ இந்த 10ன்றதுக்கு பதில் அதை எரேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க இன்புட்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்புட்னு கொடுத்து நான் ரன் பண்ணனா சில பேருக்கு கோட் ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா முதல் லைனே இன்புட், முதல் லைன்லேயே பைத்தான் கோட் இன்புட்டுக்காக வெயிட் ஆகுது. அப்போ நாங்கள் 33ன்ற ஒரு நம்பரை டைப் பண்ணி என்டர் அடிச்சுன்னா the value of A is 33 வரும். அப்போ எப்பவுமே இன்புட் கொடுக்கும் போது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா என்டர் அ நம்பர், என்டர் அ நேம், என்டர் யோர் டேட்டா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கொடுங்க, என்டர் சம்திங். அப்போதான் தெரியும் கோடை ரன் பண்ணும்போது ஓஹோ இன்புட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்டர் அ நம்பர் அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். அப்போ இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா, இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா முதல்ல என்டர் அ நம்பர் அப்படின்னு முதல் லைன் காமிச்சிருது. அடுத்து இன்புட்ன்றதுனால வெயிட் பண்ணுது ஒரு இன்புட்டுக்கு. நான் ஒரு 90 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். the value of A is 90 அப்படின்னு வந்துடுது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா எப்படி ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு வேரியபிள்ல எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கோடவே கொஞ்சம் லிட்டில் பிட் பெருசாகிறேன். இது அப்படியே காப்பி பேஸ்ட், புதுசா பீன்ற ஒரு வேரியபிள். இதை நான் என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ல ஓகே சார் என்ன பண்றேன், ரொம்ப சிம்பிளாக ஒரு கோடு இருக்கு. ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு வேரியபிள்லையும் இன்னொரு இன்புட்டை வாங்கி இன்னொரு வேரியபிள்லையும் அந்த 2 வேரியபிள் ஆட் பண்ணி அதோட டோட்டல் ஒரு சீன்ற வேரியபிள்லையும் அந்த சீன்றதை பிரிண்ட் பண்றேன். இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணுவோம். என்ட்ர நம்பர் ஃபர்ஸ்ட், இந்த என்ட்ர நம்பர்ல என்ட்ர நம்பர்னு கேட்குது 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறேன். கொடுத்தோன்னே the value of A is 100ன்னு வருது. சூப்பர். இப்போ திருப்பி என்ட்ர நம்பர், ஏன்னா அடுத்து இன்னொரு என்ட்ர நம்பர்ல இருக்குல்ல, அடுத்து என்ட்ர நம்பர் இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு 49 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 49 கொடுத்தேன்னா இந்த 49 கொடுத்து என்டர் அடிச்சேன்னா அந்த 49 பில ஸ்டோர் ஆகி the value of B is 49 வரும். 100 + 49 149 அப்படின்ற அவுட்புட் வரணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனா இப்போ நான் என்டர் அடிச்சோன்னா you can see the value of B is 49 but the total of C is 149 பக்கத்துல வருதுங்க. எனக்கு அது ஆட் ஆகி வரல. மறுபடியும் ரன் பண்ணுவோமே. என்டர் நம்பர் 10, என்டர் அனதர் நம்பர் 40 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம் 10 40 ஆட் ஆகி 15 வராம 10 14 வருது. ஏன் அப்படி வருது? ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? எதனால எனக்கு 2 நம்பரும் ஆட் ஆகாம ஜாயின் ஆகுது? வாட் இஸ் இஷ்யூ? இதை நான் செக் பண்றதுக்கு என்ன பண்றேன், ட்ரபிள் ஷூட் பண்றேன். நான் என்ன பண்றேன், இதோட ஏவோட டைப்பை செக் பண்றேன், அதே மாதிரி பியோட டைப்பை செக் பண்றேன். சியோட டைப். Let us run the code again. Enter a number 100. See the issue? என்ன பிரச்சனைனா இது இந்த 100ன்றத ஸ்ட்ரிங்ன்ற டைப்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. டேட்டா டைப்ல 254 ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணிருக்கு. ஏங்க அது நான் கொடுத்த இன்புட் 100 ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணிருக்கு? ஏன்னா இதுதான் டிஃபால்ட் பிஹேவியர்.
இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இன்புட் ஆல்வேஸ் ரெகக்னைசஸ் த யூசர் இன்புட் as a string data type. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்னா டைப் காஸ்டிங் நம்ம ஒரு டாபிக் படிச்சோம் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த ஸ்ட்ரிங்கை உங்களுக்கு தேவையான டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்லாம் ரன் பண்ண போறோம். அப்ப அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to check it out. அப்ப இப்ப பிரச்சனை என்னன்னா ஏன்ற வேரியபிள்குள்ள ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஸோ ஒரு புதுசா ஒரு வேரியபிள் x is equal to இன்டீஜர் ஆஃப் a அப்படின்னு நான் கொடுக்கணும். அப்படின்னா என்னன்னா இந்த ஏல ஸ்ட்ரிங்கா இருக்கா, அந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்தி என் எக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இங்கேயும் நான் என்ன பண்றேன், வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் இன்ட் எக்ஸ் டைப் ஆஃப் எக்ஸ். இது ஒரு ஆப்ஷன். ஒரு இன்புட் வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்து அந்த வேரியபிளை டேட்டா டைப்பா மாத்தி இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஆனா அது சுத்து தேவையில்லாத 2 வேரியபிள் கிரியேட் ஆகுது. ஷார்ட்கட் என்னன்னா இன்புட் வாங்கும் போதே அதை அப்பவே இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி என் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். இது ஷார்ட்கட். இதுதான் ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா கோட் அடிக்கும் போது, ஏன்னா ஒரு இன்புட் வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை மறுபடியும் இன்டீஜரா மாத்தி ஸ்டோர் பண்ண அப்புறம் இந்த ஏ வேரியபிள் வேற எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. ஸோ இங்கேயுமே எக்ஸ் பிளஸ் பி தான் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸ்ல தான் இன்டீஜர் இருக்கு, பி தான் இன்டீஜர், எக்ஸ் பிளஸ் பி தான். இந்த ஏ வேரியபிளே வேஸ்ட் தான், ஜஸ்ட் வாங்கி வச்சுட்டு டெம்பரரியா தான் இருக்கு. ஸோ இங்கே நம்ம இன்புட் வாங்குறோம், அது அப்படியே இன்டீஜரா மாற்றி பில ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்போ திஸ் இஸ் எஃபிஷியன்ட். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா நீங்க பார்க்கலாம், நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட் என்ட்ர நம்பர் 100, the value of x is 100 which is belonging to integer. Enter another number 200, value of b is 200 which belongs to integer. 100 plus 200 300 அப்படின்னு சொல்லிட்டு the output is coming perfectly fine. இதுவே நான் 35 25 கொடுத்தாலும் அவுட்புட் 60 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு I'm getting the output perfectly. அப்ப நம்ம எப்படி ஒரு 2 நம்பரை இன்புட்டா வாங்கி எப்படி நம்ம ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு ஃபைனல் டாபிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா நம்மளோட டே ஓவர். பட் பிஃபோர் தட், இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல if you have any doubts, any clarification, இந்த கோட் ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா you can definitely do ask me. And next segment ஓட we'll be wrapping our session. ஹலோ, சொல்லுங்க. அந்த இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணீங்களா, அது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு கால் கட் ஆயிருச்சு. இன்புட் கமாண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. இன்புட்ன்றது நமக்கு இருந்து ஒரு இன்புட் வாங்குங்க. நீங்க இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கோட் ரன் பண்ணும்போது அந்த பைத்தான் அப்படியே நிற்கும், ஒரு இன்புட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க அதை கொடுக்குற இன்புட் டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸா படிச்ச டைப் காஸ்டிங் டாபிக்கை வச்சு அந்த ஸ்ட்ரிங் இன்டீஜரா மாத்திக்கிறோம். ஸோ தட் எனக்கு தேவையான அடிஷன் ஆப்ரேஷன்ல ஸ்ட்ரிங் வரும், இன்டீஜர் தான் யூஸ் ஆகும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃப்ளோட் பூலியன் யூஸ் பண்ணிக்கலாமா இன்புட்ல? பூலியன் அடிஷன் ஒர்க் ஆகாது, ஃப்ளோட் இஸ் ஃபைன். என்ற நம்பர் 56 கொடுத்தாலுமே அது 56.0 எடுத்துக்கும். 34.7 கொடுத்தா you can see the output is fine. ஹலோ, சொல்லுங்க. சார் ஃபங்க்ஷன்னா எப்போதுமே பிராக்கெட் யூஸ் பண்ணுமா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே? ஆமாங்க, ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் அதுதான். ஒரு ஃபங்க்ஷன் எண்டிங்ல இந்த மாதிரி பிராக்கெட் இருக்கும். அப்படி இருக்கிறனால தான் அது பேரே ஃபங்க்ஷன். டைப் காஸ்டிங் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் தான், கரெக்ட்டா? இந்த டைப் காஸ்டிங்ல இருக்க இந்த ஃப்ளோட், இன்ட், ஸ்ட்ரிங் இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். எத்தனை நம்ம ரன் பண்ணும்போது பர்டிகுலர் லைன் மட்டும் ரன் பண்ண முடியுமா? இப்போ எரர் வருது இல்லைங்க, ஒரு வாட்டியுமே ஃபுல் பைத்தான் தான் ரன் ஆகும். ஃபுல் உங்க பைத்தான் ஃபைலே தான் ரன் ஆகும். I'm disconnected for 10 minutes. Can you show me how to run this code? Run will be here, run button. Run this code in the sense, if you click run module, this will run. Enter a number, I'm getting enter a number. So I'm giving an input like 60, but this will be in string data type. So 60 will be stored in A. I'm converting. No. Did you install any software to run this code?
Yes, ideally, but the 10 minutes இல்லைங்க, it's almost maybe 45 or 1 hour ago. Just initially I connected late. That's why I didn't know that. Okay, yeah, we installed the software. When we installed Python, along with Python, it gave us a editor, ideally. So this software, we installed it. Okay, okay. மித்ரன் ரிகார்டிங் திஸ் ரன்னிங் ஏதாவது ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ ஆமா. நம்ம வந்து ஜியூஐல போய் கிளிக் பண்ணி ரன் பண்றோம் சரிங்களா? இப்போ ஆமா. நான் பேக் எண்ட்ல கமாண்ட் லைன் வந்துட்டு லெட்ஸே ./py அப்படின்னு சொல்லி என்டர் தட்டினாலே ரன் ஆகுங்களா? இல்லை நீ என்டர் py மென்ஷன் பண்ணணுங்களா? py ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஆமா, Python 3 space file name.py. ஓகே, Python 3 ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஓகே, Yes, one அதை second. மட்டும் ஒரு டைம் ரன் பண்ணி காட்டுங்க ப்ளீஸ். இது என்னோட விண்டோஸோட கம்பேர். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓகே. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றதுக்கு என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்போ கரண்டா விண்டோஸ் ஸ்டோரோட கனெக்ட் ஆயிருக்கனால பைத்தான் அப்படின்னு நான் டைப் பண்ணாலே இட் வில் ஓப்பன் an app from Windows Store. ஸோ என்னோட கமாண்ட் லைன் பிக் பண்ணது, அது நான் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணேன். பட் ஐ ஷோ யூ an எக்ஸாம்பிள் குவிக்லி. ஸோ இப்போ ஐ ஹாவ் அ virtual பாக்ஸ் லைனக்ஸ், இது ஒரு கிளவுட்ல ரன் ஆகிற ஒரு லைனக்ஸ் virtual பாக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லைனக்ஸ் உபுண்டு மிஷின்லேயே போயிட்டு லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள் குவிக்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக ஓகே. ஸோ இப்போ நார்மலாக உங்ககிட்ட என்ன இருக்கும், ஒரு லைனக்ஸ் மிஷின் இருக்கும். நீங்கள் அதில் PWD LS இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுவீங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு புதுசாக ஒரு ஃபைல் லைக் இதை என்னோட டெஸ்க்டாப்லேயே கூட main.py, இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். main 1 2 3 anything .pyன்றது மேண்டேட்டரி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் LS கொடுத்தேன்னா main 1 2 3.py பார்க்கலாம். Python 3 space main 1 2 3.py, you will get the output. உங்கள் ஷெல் எப்படி ரன் பண்ணுவீங்க, ஷெல் sh space main.sh, அதே மாதிரி Python 3 space your file name.py, it will run your code and get you the output. தேங்க்யூ மித்ரன். பட் இப்போ என்னன்னா, ஜென்ரலாக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கொடுப்போம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து .py இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கொடுக்காம எக்ஸிக்யூட் ஆகுது. இட் மேண்டேட்டரி ஆர் நாட் நீடட்? நாட் நீடட் தாங்க. இது ஏன்னா லாங்குவேஜ் வேற. லைனக்ஸ்ல ஷெல்ன்றனால தான் எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ஸ் தேவை, இது இட்ஸ் பைத்தன்றனால அது தேவை. ஓகே, தேங்க்யூ மித்ரன். டெலிட் பண்றதுக்கு கமாண்ட் இருக்கா அது பைத்தான்ல? 100 லைன்ஸ் லாஸ்ட் 10 லைன்ஸ் நமக்கு வேணும், அந்த லைன்ஸ் டெலிட் பண்றதுக்கு. இல்லைங்க, ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது உங்க மொத்த ஃபைலும் தாங்க ரன் ஆகும். ஓகே, நான் கொட்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா? வேணாம்னா அந்த மாதிரி கமெண்டா போட்டு அதை எடுத்துட்டு நீங்க மற்ற லைன்ஸை மட்டும் ரன் பண்ணுங்க. ஓகே, டெலிட் பண்ண முடியாது. கரெக்ட். டெலீட்னா என்னது, இப்படி ட்ராக் பண்ணி டெலீட் பண்றது, தட் இஸ் ஆப்ஷன் அவைலபிள். பட் செலக்டிவா ரன் பண்ணணும்ன்றது இந்த எடிட்டர்ல ஆப்ஷன் இல்லை. தட் இஸ் டெலீட் கமாண்ட் சொல்றேன், இந்த கமாண்ட் மாதிரி இருக்கா? டு டெலீட் அ வேரியபிள் அது இருக்கு. a equal to 10 to print a, and if I say delete a and print a னா அடுத்து எரர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி ஒர்க் ஆகும், அடுத்த வாட்டி எரர் அடிச்சிடும். இட் சேஸ் ஃபர்ஸ்ட் 10 வருது, அடுத்த வாட்டி நீங்க print a கொடுக்கும்போது ஏனா எனக்கு என்னன்னே தெரியலன்னு சொல்லுது, because you deleted the variable. ஓகே. Super. So now let's talk about final topic, which is operator. So நம்ம right on time, right on schedule. Okay, so இப்போ நான் ஹைலைட் பண்ண போறேன், நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, இது என்ன டாபிக் அப்படின்றத எனக்கு சொல்ல போறீங்க. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ இதுக்கு பேர் என்னதுங்க? வாட் இஸ் திஸ் கால்ட் அஸ் இன் பைத்தன்? String. சூப்பர். ஏக்கு பேர் Variable. 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 சூப்பர். இது Function. இந்த பிரிண்ட், Function. இந்த ஃப்ளோட். சூப்பர். அப்போ உங்களுக்கு இப்போ இந்த லைன்ல பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு வேரியபிள், டைப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு வேரியபிள்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நம்ம இந்த கோடுல மிஸ்ஸிங்கான திங் என்ன மிஸ்னா, ஈக்குவல் டுனா என்ன, இந்த பிளஸ்னா என்ன, இதை பத்தி நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஈக்குவல்ன்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்றோம். அப்ப அதுதான் நம்ம என்ன, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா தென் அவர் செஷன் will be completed and wrapped. So now let's talk about operators. Operators is nothing but symbols. So நம்ம symbols அப்படின்றதுல என்னென்ன symbolsலாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். Yeah, 4 types of operators: arithmetic, assignment, comparison, logical. இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா our session will be done further. So first let's start with assignment. Arithmetic, very easy. ARITHMETIC, arithmetic operators. Let me come down. Okay, so there is nothing to teach over here except for some symbols. 10 plus 3 is fine. Then minus 3, 10 multiply 3, 10 divided by 3, 10 double star, 10 double slash, and percentage. Okay. Super. So இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல இங்க இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையுமே ஒரு எக்ஸாம்பிள் எழுதி let me give you an example. So 10 plus 3, everyone knows 13, 10 minus 3 is 7, 10 into 3 is 30, 10 divided by 3ன்றது பர்ஃபெக்டா டிவைட் ஆகாது. ஸோ 3.33 போயிட்டே இருக்கும். அண்ட் 10 டபுள் ஸ்டார்ன்றது என்னன்னா, இட் மீன்ஸ் பவர் ஆஃப் 3. 10 to the power of 3ன்றது தான் டபுள் ஸ்டார். இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1000. அண்ட் 10 டபுள் ஸ்லாஷ் 10%. இது ரெண்டுத்துக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? பர்சன்டேஜ் கிடையாது ஆக்சுவலா. டபுள் ஸ்லாஷ் இட் மீன்ஸ் கோஷன், QUOTIENT, and it means reminder. Okay, so what is quotient and reminder? இப்போ நார்மலா நீங்க ஒரு பென் அண்ட் பேப்பர்ல ஒரு நான் உங்களுக்கு டிவைட் பண்ண சொல்றேன் அப்படின்னு நீங்க வாட் யூ வில் டு? someone is unmuted. Okay, so இப்போ நான் ஒரு பென் அண்ட் பேப்பர்ல உங்களுக்கு டிவைட் பண்ண சொல்றேன்னா வாட் யூ வில் டு இஸ் யூ வில் புட் சம்திங் லைக் திஸ். நீங்க இந்த மாதிரி யூ வில் draw it and you will put your values. It's extremely small. Okay, so you will put 10 இங்க உள்ள போட்டுட்டு you will put your 3 over here. 3 times 3 is 9 and remainder is 1. ஸோ அப்போ இந்த 3க்கு பேர் கோஷன், இந்த 1க்கு பேர் ரிமைண்டர். சிம்பிள். அப்போ நீங்க ஒரு டபுள் ஸ்லாஷ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பென் அண்ட் பேப்பர்ல டிவைட் பண்ணி வர சிம்பிள்ல இல்ல வர கோஷன்ட்டை கொடுக்கும் அண்ட் வர ரிமைண்டர் உங்களுக்கு ஆன்சரா கொடுக்கும். ஸோ நவ் இஃப் ஐ ரன் திஸ் கோட், let me close it and let me run it fresh. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா 10 plus 3 is 13, 10 minus 3 is 7, 30 divided by 3 is 3.333, 10 to the power of 3 is 1000, double slash is quotient and percentage is reminder. So quotient and reminder வருது. இப்போ இதுவே நான் இங்க 2 2 கொடுத்தனா what will be the quotient and reminder? 5 and 0. Super. Quotient 5, remainder 0. So 5 and 0 done. So that concludes your arithmetic operator. Arithmetic operator எங்க வேணா யூஸ் பண்ணலாங்க. ஸோ இட் டசன்ட் மீன் இங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ் கிடையாது. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போற 3 டைப் ஆஃப் ஆப்ரேட்டருமே அடுத்த கிளாஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். Arithmetic is addition subtraction. You don't know when you will add, you will add, when you will subtract. They are just operations available. ஆனா இந்த அசைன்மெண்ட், கம்பேரிசன் இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இஃப் அண்ட் எல்ஸ், லூப் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் படிக்கும் போது இதெல்லாம் யூஸ் ஆகும். சப்போ let me put assignment operator and this will be used in loops, and let me put comparison operator which will be used in if and else as well as loops.
ஸோ இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். A = 10. இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ if I say print A, I'll be getting the output as 10. சூப்பர். ஆனால் இதுவே if I say again A = 5, print A, இது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஹேண்டில் பண்ணிட்டோம் சில பேர் டவுட்ஸ் கேட்டனால. இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணலாம். எனக்கு ரெண்டாவது வாட்டி ரன் பண்ணும்போது I'll be getting 5 only. பிகாஸ் நம்மளுக்கு நார்மலாக பைத்தான் என்ன பண்ணுவோம்னா, when you create a variable, it will create a memory in your computer. அந்த மெமரி அட்ரஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா அலோகேட் ஆகும். சாரி. So when you say variable A, inside that உங்களுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் அலோகேட் ஆகி அதில் 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். So when you say print A, you'll get 10. அடுத்த வாட்டி திருப்பி A = 5 கொடுக்கும்போது your 10 will be deleted and the new value 5 will be replaced. So now when you say print A, you'll get the output 5. So this is fine. This is fine. இப்போ இந்த ஆப்ரேஷன் ஓகே. ஆனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல ஈக்குவல் டுனா என்னன்னு பார்த்தோம். ஆனால் அது கூடவே we have +, -, divide, multiply சொல்லிட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கு. எண்டிங்ல ஒரு ஈக்குவல் டுவோட இருக்கு. அப்போ வாட் இஸ் திஸ்? இதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அப்புறம் என்ன பண்றேன், லெட் மீ ரைட் an example which is A + = 10. print A. A multiply = 2. print A. ஓகே, டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இதே மாதிரி += யூஸ் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி அ ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா, take your left hand side which is A = again your left hand side A plus என்ன symbol இருக்கும் plus and your right hand side. So the formula is A = A plus 10. இங்க அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா A = A multiply 2. So A = A multiply 2. So this is the formula of how it will expand, how this line will expand. So இப்போ கரண்டா இங்கே print A நான் கொடுக்கும்போது my output was 10. இங்கே நான் print A கொடுக்கும்போது my output was 5. இப்போ கரண்டா என்னோட மெமரியில் என்ன இருக்குன்னா 5 இருக்குங்க. இப்போ கரண்டா என்னோட A வேல்யூ என்னவா இருக்குன்னா 5 இருக்கு. அப்போ A = A + 5ன்ற ஃபார்முலால இப்போ கரண்டா என்னோட A வேல்யூ என்ன 5. அப்போ என்னோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா A = 5 + 10. ஸோ 5 + 10 இங்கே மெமரியில் 5 இருக்கனால 5 + 10 it will become 15. So now when I say print A, my output will be 15. என்னோட மெமரியிலையும் இந்த 5 delete ஆயிட்டு புது வேல்யூ 15ன்றது உள்ள வந்து உட்காரும். நெக்ஸ்ட் print A × A = A × 2. இப்போ கரண்டா A = what is the மெமரியில் என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. அப்போ 15 × 2, 15 × 2 which will be giving me an output of 30. ஸோ அப்போ print A கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் 13 வரும். அப்போ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா, ஸோ இஃப் ஐ ரன் திஸ் கோட், இங்கே இருக்கு, நான் ரன் பண்ணேன்னா ஐ கேன் see 10, 50, 10, 5, 15, 30. என்னோட 4 லைன்லையுமே print A தான் இருக்கு. ஆனால் டியூரிங் த ரன் டைம் என் கோட் ரன் ஆகும்போது ஏவோட வேல்யூ இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். இங்கிலீஷ்ல ஒரு ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல வேரியபிள்னு சொல்லுவோம். நாட் இன் மேக்ஸ், நாட் இன் பைத்தன். பொதுவாகவே இங்கிலீஷ்ல வேரியபிள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒன் விச் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அதனாலதான் இந்த ஏஐயும் நம்ம வேரியபிள்னு சொல்றோம். வேரியபிள்ன்ற டாபிக் பேர் வந்ததும் அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஆகுது, அடுத்து 5 ஆச்சு. இப்போ +, மல்டிப்ளை ஈக்குவல்ன்ற ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதுல நமக்கு ஒரு ஃபார்முலா வச்சு கரண்டா நம்மளோட மெமரியில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். அண்ட் இன்னொரு கொஸ்டினும் கேட்பீங்க, சப்போஸ் இந்த மாதிரி இந்த ஏ எதுவுமே இல்லை, வெறும்னே A = A + 10 கொடுத்தா என்னங்க வரும்? இட் வில் த்ரோ எரர். ஏன்னா கரண்டா மெமரியில் ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை, A இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா இங்கே ஆட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். A = A + 10 ஏதாவது இருந்தால் தான் ஆட் ஆகும். ஸோ அப்போ எதுவும் இல்லாதனால இட் வில் த்ரோ எரர். ஆல்ரெடி ப்ரீவியஸாக 5ன்னு ஒன்று இருந்துச்சு மெமரியில், அதனால தான் இந்த +, மல்டிப்ளை ஈக்குவல்லாம் ஒர்க் ஆகுது. தட் இஸ் ஆல்சோ பாயிண்ட் which you need to remember. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக நான் சிம்பிள் யூஸ் பண்றோம், இப்போதைக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல லூப்ன்ற டாபிக்ல அதை நான் யூஸ் பண்ணி அதோட யூஸ் கேஸே காமிப்பேன். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். பட் ரைட் நவ்
we have seen what is an assignment operators. And ஃபைனலாக இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியான கான்செப்ட்ஸ் தான், which is comparison operator. பேர்லேயே என்ன சொல்லுதுன்னா, we are going to compare two things. So 10 is equal to 10 and compare பண்ணி true or false ஆன்றது எனக்கு கொடுக்கும். So 10 is not equal to 10, greater than or equal to, greater than, lesser than or equal to, lesser. Okay. So comparison operator, it returns true or false. So it returns true or false அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங், இப்போ 10 is equal to 10, 10ம் 10ம் ஒரே நம்பரா? ஆமாம். ஸோ இட் வில் கிவ் மீ ட்ரூ as அவுட்புட். 10 is not equal to 10, இல்லையே ரெண்டும் ஒரே நம்பர் ஆச்சே, அப்போ ஃபால்ஸ். 10 is greater than or equal to 10, ஈக்குவலா இருக்கு பட் நாட் கிரேட்டர், பட் ஸ்டில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஒன்று பெருசா இருக்கலாம் இல்லை ஈக்குவலா இருக்கலாம். ஈக்குவலா இருக்குனால ட்ரூ. 10 is greater than 10, இல்லையே ரெண்டும் ஒரே நம்பர் தானே, எப்படி ஒன்று பெருசுன்னு சொல்றீங்க, அப்போ ஃபால்ஸ். 10 is less than or equal to 10, which is true. 10 is less than 10, which is false. அப்போ இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணனா, you can see here the output is coming in true, false, true, false, true, false. இந்த 10க்கு பதில் நீங்க ஃப்ளோட்ல கொடுங்க, வேற நம்பர் கொடுங்க, ஆல்பபெட்ஸ் கொடுத்து பாருங்க, ஒவ்வொரு வேரியேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செக் அவுட் ஹவு இட் இஸ் பிஹேவிங் அண்ட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு பைத்தான்னா என்னன்ற பேசிக்ஸை, அந்த ஃபண்டமெண்டல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நவ் இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க இதுல டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கொடுத்து கரெக்டான அவுட்புட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் வருதான்னு சொல்லிட்டு உங்க மிஷின்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் ப்ராக்டிஸ் அண்ட் யூ கேன் செக் இட் அவுட். ரைட். ஸோ இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல இருக்கிற 6 சிம்பிள்ஸுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, we have checked out what is it. And final topic of the day, which is logical operator. ஆப்ரேட்டர்னா சிம்பிள்ஸ்ன்னு சொன்னேன், ஆனா இவங்க சிம்பிள்ஸ் கிடையாது. இவங்க அண்ட் ஆர் நாட் அப்படின்ற 3 பேர். அண்ட் ஆர் அண்ட் நாட், இது நீங்க இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் அண்ட் கேட்ஸ் ஆர் கேட்ஸ் அந்த மாதிரி இந்த வார்த்தையில இருக்க எலக்ட்ரிக்கல்லையும் வி ஹேவ் கேட்ஸ். ஸோ அந்த அண்ட் ஆர் நாட்ன்றது அதே தான் இங்கே பைத்தான்ல வி ஆர் கோயிங் டு யூஸ் இட். ஸோ இப்போ இவங்க 3 பேரும் கீவேர்ட்ஸும் கூட, ஏன்னா வார்த்தைகளா இருக்காங்க, அண்டு ஆறு நாட்டு. இப்போ என்னோட பிபிடியில் போய் கீவேர்ட்ஸ்ன்ற லிஸ்ட் ஓப்பன் பண்ணனா இதுல அண்டு பார்க்கலாம், ஆர் இங்க இருக்கு, நாட் இங்க இருக்கு. அப்போ இந்த கீவேர்ட்ஸ்ல இன்னொரு 3 கவர் ஆயிடுச்சு. அண்ட் ஆர் அண்ட் நாட் இவங்க கீவேர்ட்ஸ் தான், தேர் ஆல்சோ ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ லெட் அஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்ட் ஆர் அண்ட் நாட். அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு டேபிள் இருக்கும். எஸ், ஓகே. ஸோ இப்போ அண்ட் ஆர் நாட்ல வாட் வி ஹேவ் இஸ், ஸோ இப்போ அண்ட்ன்றதுல உங்களோட 2 இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தாங்க டோட்டல் அவுட்புட் ட்ரூ. இதில் ஏதாவது ஒரு இன்புட் ஃபால்ஸ் ஆனாலுமே என்னோட டோட்டல் அவுட்புட்ன்றது ஃபால்ஸ் ஆகும். ஆனால் இதே ஆர் ஆப்ரேட்டர்ல ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ட்ரூவாக இருந்தாலுமே என்னோட அவுட்புட்டு ட்ரூ தான். எப்போ எல்லாமே ஃபால்ஸ் ஆகுதோ அப்போதான் ஃபால்ஸ். அண்ட் நாட்ன்றது இன்வர்ஸ், நாட் ட்ரூனா ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ்னா ட்ரூ. அகெயின் அண்டில் நீங்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் ட்ரூ, இது எல்லாமே ஃபால்ஸ். இப்போ 2மே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான், 2மே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்ல ட்ரூவா வருது. அதுதான் அண்டு. ஆர்ன்றது எப்படி எடுத்துக்கோங்கன்னா, ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவா இருந்தாலுமே, ஸோ ஏதாவது எனிதிங் ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலுமே போதும், your output will be true. 2மே ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் அவுட்புட் ஃபால்ஸ். அண்ட் ஃபைனலா நாட்ன்றது என்னன்னா அப்படியே இன்வர்ஸ், நாட் ட்ரூனா ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ்னா ட்ரூ, அப்படியே தலைகீழ வர ஒரே ஒரு இன்புட் தான் எடுத்துக்கோ, அது அப்படியே இன்வர்ஸ் பண்ணி வந்து. ஸோ இப்போ லெட்ஸ் செக் அவுட் an example. An example in the sense, நான் என்ன பண்றேன், print 10 is equal to 10 and 4 is less than 6 இப்படி எடுக்கிறேன். ஸோ இப்போ 10 is equal to 10 is true and 4 6 விட சின்னதா, அதுவும் ட்ரூ தான். அப்போ என்னோட அண்ட் டேபிள்ல 2 இன்புட்டும் ட்ரூவா இருந்தாதான் டோட்டல் அவுட்புட் ட்ரூ. ஸோ அப்போ என்னோட அவுட்புட் ட்ரூ. அப்போ இப்போ என் கோடை ரன் பண்ணனா எனக்கு நீங்க பார்க்கலாம் அவுட்புட் இஸ் ட்ரூ. சிமிலர்லி இப்போ நான் இதில் என்ன பண்றேன், 4 greater than 6 போடுறேன். அப்போ 4 6 விட பெருசா இல்லை, ஃபால்ஸ், தப்பு. அப்போ என்னோட டி அண்ட் எஃப்ன்றதுல என் டோட்டல் அவுட்புட் வில் பி ஃபால்ஸ். சரினா என்னோட டேபிள் பிரகாரம் டி அண்ட் எஃப் ஒரு இன்புட் ஃபால்ஸ் ஆனாலுமே டோட்டல் அவுட்புட் ஃபால்ஸ் தான். இப்போ என் கோடை ரன் பண்ணனா யூ கேன் see here my second output is false. And finally
ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் அண்டுக்கு பதில் நான் ஆர்ன்னு மாற்றிடுறேன். ஸோ ஹியர் ஐம் சேஞ்சிங் இட் அஸ் ஆர். ஸோ இப்போ நான் ஆர்ன்னு கொடுத்தனால ஸோ நான் இனிமேல் நான் ஆர் டேபிளில் பார்க்கணும். டிஆர்எஃப் ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலே போதும், டோட்டல் அவுட்புட் ட்ரூ ஆயிரும். ஸோ now my output will be true. So now if I run this code, you can see here the third output is true. And final ஆக print not 10 is equal to 10. So not true அப்படின்னு நான் கொடுத்தேன்னா I'll be getting an output of false. So now if I run this code, I'll be getting false in my output screen. Suppose true false ன்னு சொல்லிட்டு I'm getting 4 lines in my output. So this is an example of logical operator. Again, in the logical operator நம்ம next session ல யூஸ் பண்ணுவோம் if and else loop அப்படின்ற டாபிக்ல. பட் இப்போதைக்கு அந்த சிம்பிள்னா என்ன, வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். So with this we have successfully wrapped up like what is comparison operator, logical operator, assignment, arithmetic அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம we are looking into it as well. And இப்போ so far நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் வரைக்கும் if you have any doubts you can do ask me. And நம்மளும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான டாஸ்க் அண்ட் ஹோம்ஒர்க் கிடையாது. நெக்ஸ்ட் செஷன்ல நான் உங்களுக்கு டாஸ்க் திங்ஸ் டு டூ அது எல்லாமே கொடுக்குறேன். நான் இப்போதான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல்ஸ் இன்னைக்கூட ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ன்றது இஃப் அண்ட் எல்ஸ் லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கலெக்ஷன்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ சம் டாஸ்க் அண்ட் திங்ஸ் டு டூ. பட் இன்னைக்குன்றது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ன்றனால we have successfully wrapped up our session. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை, எதுவும் கிளாரிஃபிகேஷன் இல்லை, யூ ஆர் குட் டு கோனா யூ கேன் லீவ் ஃபார் த டே. தெர் இஸ் நத்திங் மோர் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் டேஸ் கிளாஸ். நானும் புதுசாக அதை எடுக்க போகிறதில்ல, டவுட்ஸ் தான் கிளியர் பண்ணுவேன். அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் கேட்குறவங்க யூ கேன் ஆஸ்க் மீ அண்ட் யூ கேன் லீவ். ரெக்கார்டிங் அண்ட் பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். சரி சொல்லுங்க. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கல்ல, அதுக்கும் சிங்கிள் ஸ்லாஷ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ரெண்டுமே கோஷன் தானே கொடுக்கும். எஸ், ஆனால் இது கோஷன்ட் இட்ஸ் கீப் ஆன் டிவைடிங்ல 3.3333. இப்போ நான் இதுவே இங்கே 2ன்னு கொடுத்தேன்னா இங்கே 5.0ன்னு அவுட்புட் வரும். பட் கோஷன்ட்ல அதுல ஃப்ளோட்டிங்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும், இது இன்டிஜர்ல கிடைக்கும்ன்ற மாதிரி மீன் பண்றீங்களா? இல்ல, லைக் as I said 10 at 3 ஆல டிவைட் பண்ணா you'll get 3.3333. you'll get float answer. பட் இதுல answer will be integer தான், but you will get only the quotient. you won't get the remainder value. பட் ஆன்சர் இஸ் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸ்ல இங்க ஃப்ளோட்டோட ஆன்சர் வரும், இங்க ஃப்ளோட் இல்லாம வெறும் இன்டீஜர் மட்டும் தான் ஆன்சர் வரும். ஹலோ சார், எவ்ரி வீக் இருக்குமா இது? இல்ல ஜி, எவ்ரி பைத்தான் மோஸ்ட்லி 3 weeks once or 4 weeks once தான். Everything is clear. Text note இல்ல. ஓகே, can I get the recording and PDF? உங்களோட இந்த பிபிடி நான் எழுதுற நோட்டு அண்ட் ரெக்கார்டிங் வந்து ஜூம் கிளவுட் ரெக்கார்டிங் எனேபிள் இல்லை. ஸோ இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் வித்தின் 1 hour. லோக்கலில் கன்வெர்ட் ஆகிட்டு அதை நான் டிரைவில் அப்லோட் பண்ணி I'll send it to the mentors. And mentors means நீங்கள் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்னால they will share it to you. Mostly within the end of the day you will be receiving the recording. பட் இந்த கோடு வந்து நாளைக்கு கொடுக்குறேன், ஏன்னா இப்போ இது இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கு. ஸோ நாளைக்கு கம்ப்ளீட் ஆன அப்புறம் I'll give you the code also. Thank you so much மித்ரன், ரொம்ப கிளியரா இருந்ததுக்கு. சார் ஏதாச்சும் டவுட்னா my number correct. One second. ஹலோ. எஸ். சார் ஏதாச்சும் டவுட்னா எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்ணா? கொடுக்குறேன். forgot. நான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் சாட்லேயும் ஸ்க்ரீன். ஓகே சார்.